ஸோ ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நானும் உங்களை மாதிரி வந்து ஒரு நார்மலா ஒரு டிகிரியை முடிச்சுட்டு லைஃப்ல என்ன பண்ணணுமே தெரியாம இருந்த ஒரு பர்சன் தான். ஸோ நான் என்னோட காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2015 to 18 பேட்ச்ல வந்து நான் முடிச்சுட்டு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா, நான் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட். ஸோ பிகாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கன்ஃபார்மா வந்து அக்கௌண்ட்ஸ் தான் போக போறோம். ஓகேவா, எல்லாருக்கும் கேட்கணுமா இந்த ஸ்டோரி, இல்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? இட்ஸ் காலேஜ், ஓகே, இன்ட்ரெஸ்டிங், ஓகே. ஓகே, ஸோ கேளுங்க. ஸோ நான் வந்து இந்த நியூ காலேஜ் ராயப்பேட்டையில தான் நான் படித்தேன். ஓகேவா, மை ஹவுஸ் இஸ் இன் சென்னை, ரெட்டில்ஸ் தான் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் எல்லாரும் முடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி தான், கேளுங்க. ஒரு காலேஜை வந்து முடிச்சிட்டு அப்புறமா நம்ம கம்பல்சரியா பிகாம் எப்படியோ எடுத்தாச்சுப்பா, நம்ம இதுக்கப்புறமா அப்படியே அக்கௌண்ட்ஸ்லாம் அப்படியே மாஸ் பண்ணிட்டு பெரிய சேலண்ட் அக்கௌண்டா மாதிரி அப்படியே வேற லெவல்ல போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கனவோட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஸோ அந்த கனவோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போறோம். ஸோ வெளியே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம அக்கௌண்ட்ஸ் தானே நம்ம எடுத்திருக்கோம், நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வேற லெவல் நல்லா பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு இருக்கும்போது, நான் போயிட்டு நான் ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட வந்து நான் போய் ஒரு ஜாபுக்காக நான் உட்கார்றேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம போருங்க. நிஜமா சொல்றேன், செம்ம போரு. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கும் எடுத்து போடும்போது டேலி போடுவோம் பாத்தீங்களா? சொல்லு, வாட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு நான் போட்டுட்டே இருக்கும்போது செம்ம போர். இல்லை டே டு டே லைஃப் நம்மளுக்கு இப்படியே போயிடுமா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும், கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே டு டே லைஃப் எப்படியே போயிடும் அப்படின்னு ஞாபகம் வரும். சரி நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல்ல, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு பார்ட் டைமரா வந்து அக்கௌண்டன்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்ம ஃபுல் டைம் ஜாப் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல்ல நான் வந்து ஃப்ரண்ட் ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து உட்கார்ந்து இருந்தேன். அக்கௌண்டன்ட்டுக்கு அசிஸ்டண்டா. ஓகேவா, நல்லா கேளுங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு அசிஸ்டண்டா நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்போ அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, நான் அவங்க போற ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் நான் செக் பண்ணுவேன், கரெக்டா தான் இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அவ்வளவுதான் என் வேலை, வேற எதுவுமே வேலையே கிடையாது. வர வவுச்சர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்றது, கிளிக் பண்றது, அந்த மாதிரி எடுபிடி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, காலேஜ் முடிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாரு. அந்த நேரத்துல தான் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு கரியர் மூமெண்ட். அப்ப என்னாச்சு அப்படின்னா, என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல தப்பா செஞ்சா கூட என்ன செஞ்சிருவாங்க, புரியுதா உங்களுக்கு? தப்பா செஞ்சா கூட யார் என்ன செஞ்சிருவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் என்கிட்ட எப்பவுமே இப்ப வரைக்கும் இருக்கு. ஓகேவா, ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டு அப்புறமா என்ன ஆச்சு, கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு, தம்பி நீங்க வந்து இங்க இருக்கீங்களே, ஸோ கிராஃபிக் டிசைனிங் வந்து ஆள் வந்து போயிட்டாரு. ஸோ அதனால வந்து நீங்க ஏதாவது டிசைனிங் படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல்ல வந்து நீங்க போட்டோஷாப் தெரியும் அப்படின்ட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்ட்டு போட்டுருக்கான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அது சும்மா அப்போ ஏதோ ஒரு தெரிஞ்சதுனால ஒரு 3 வீடியோ பார்த்ததால போட்டது. ஓகேவா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி சார் பண்ணிடலாம் சார், ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அந்த அக்கௌண்ட்ஸோட இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, கிராஃபிக் டிசைனிங்னா என்னன்னு தெரியாது எனக்கு. அப்போ கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற வேர்டே தெரியாது. எடிட்டர், எடிட்டிங் பண்றேன் அப்படின்னா நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸ்கூல்ல என்ன ஒர்க் பண்றீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் பண்றேன் அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபிளெக்ஸ் பண்ண சொன்னாங்க. உங்களை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளைண்ட் வந்து உங்களை ஃபிளெக்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு தெரியல, எனக்கு மென்டரும் இல்ல, கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியும். ஈவன் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களோட மென்டர் நான் இருக்கேன், இந்த ரெண்டு பாசிட்டிவாவது உங்களுக்கு இருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஃபிளெக்ஸா சார், ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்ட்டு நான் போய் அப்பதான் கூகுள்லயே போடுறேன். ஃபிளெக்ஸ் போட்டா பேனர் மாதிரி வருது. இதுதான் பேனர் வருது, ஃபிளெக்ஸ் தானே சொன்னாரு, ஃபிளெக்ஸ்னா வேற ஏதாவது குவாலிட்டி ஏதாவது டிஃபரெண்டா இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிளெக்ஸ்னா பேனர் மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா, ஃபிளெக்ஸ்னா பேனர் அதான்டா இந்த அஜித் படத்துக்குலாம் விஜய் படத்துக்குலாம் ஒரு கட் அவுட் மாதிரி இருப்பாங்களே, அவன் அவன் இன்னொருத்த வேற லெவலு. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கட் அவுட் தான். கட் அவுட்ன்றாங்க, ஃபிளெக்ஸ்ன்றாங்க, பேனர்ன்றாங்க. எனக்கு என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஓகேவா, என்ன எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி ஓகே நம்ம குத்து மதிப்பா ஒண்ணு போட்டு விடுவோம் அப்படின்ட்டு
அப்பதான் கொலாஜ் மாதிரி நடுவுல வந்து ஸ்கூல் பேரு, அது பக்கத்து சைடு எல்லாம் வந்து கொலாஜ் மாதிரி வந்து ஒரு ஃபிளெக்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அது அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகேதான் ஓகேதான், சரி நம்ம இது பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேனரை வந்து சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்புறமா பிரிண்ட் பண்ணாங்க. பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்துச்சு பாருங்க ஒரு கான்பிடென்ட். அதுக்கப்புறமா தான் நான் டிசைட் பண்ணேன் எனக்கான வேலை இதுதான் அப்படின்ட்டு. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு மென்டர்ல யாருமே கிடையாது. என்னோட மென்டர் வந்து ஒரு பெரிய குருநாதர். அது வேற யாரும் இல்ல, நான் தான். என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட வந்து குருவே நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசைனிங் அந்த ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ நிறைய வீடியோஸை ரெஃபர் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசைனிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்ப ஐடி கார்டு டிசைன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ஸ்டார்டிங் நான் போட்டோஷாப் தான் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ஐடி கார்டு பிரிண்டிங்லாம் இருக்கு. அப்புறமா சர்டிஃபிகேட் பண்ண சொன்னாங்க. அப்புறமா வந்து ஸ்கூலுக்கு வந்து போஸ்ட் பண்ண சொன்னாங்க. டுடேஸ் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்படின்ட்டு போஸ்ட் எல்லாம் பண்ண சொன்னாங்க. அப்ப அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப நான் போய் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 இயர்ல நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன். எல்லா பேனரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன், எல்லா டிசைன்ஸும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ 12th முடிச்ச ஒரு பையன் வந்து அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன், டிசைனிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி முடிஞ்சிச்சு 1 இயர்ல அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். வேற யாருமே கிடையாது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். 1 இயர் முடிச்சு கூட எனக்கு நான் எடிட்டர் தான் சொல்லிட்டு இருப்பேன். கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுல இது என்னென்ன பண்றாங்க, டைப்போகிராஃபி அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு எடிட்டிங், ஒரு போட்டோஷாப்ல இந்த டூல்ஸ்ல வச்சு எடிட் பண்ண தெரியும், அவ்வளவுதான். So அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கிருந்து கரியர் அப்படியே வந்து கொரோனா லாக்டவுன் 2020 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 2020 தானே கொரோனா வந்துச்சு, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ 2020ல கொரோனா வரும்போது எனக்கு சேலரி அப்போ எவ்வளவு தெரியுமா? 9,000 தான். என்னோட ஃபுல் டைம் சேலரி வந்து 9,000 தான் ஃப்ரெஷரா இருக்கும்போது. ஸோ ஓகே அப்படின்ட்டு என்ன ஆச்சு, இந்த கொரோனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேலரி அப்படியே ஹாஃப் ஆயிடுச்சு. 4,000 4,500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல நான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன், சொல்றேன் பாருங்க. கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி ரொம்ப முன்னாடி போயிட்டேன். சரியா? சோ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அந்த 9,000 சேலரி வந்து பத்தல. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஈவினிங் ஸ்விக்கி வந்து ஓட்ட போவேன். ஸோ ஸ்விக்கி எல்லாம் ஓட்டி போயிட்டு அப்புறமா என்ன ஆச்சு, எப்போ இருந்தா நம்ம ஸ்விக்கி ஓட்டும் அப்படின்ட்டு ஒரு ஐடி கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டேன். நைட் ஷிஃப்ட் பிபிஓல போயிட்டு. ஓகேவா? ஸோ பிபிஓல போயிட்டு அங்க 20,000 சேலரி, இங்க 9,000 சேலரி. டோட்டல் சேலரி வந்து 29,000 பர் மந்த். ஓகேவா? எனக்கு தூங்குற நேரமே கிடைக்காது. மார்னிங் 8:30 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், 4:30 முடிக்கிறோம். ஸோ 4:30 to 6:30 மட்டும் தான், அந்த 2 ஹவர்ஸ் நான் தூங்குவேன். ஸோ தூங்கிட்ட அப்புறமா 7:30 கிளம்புனா 8 o'clock நான் ரீச் ஆயிடும். திருப்பி என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் 5:30 முடியும். 5:30 முடிஞ்சா திருப்பி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவேன். ஸோ மார்னிங் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ் அப்படின்னு தூங்கி தூங்கி என்ன பண்ணேன், 2 ஷிஃப்ட்டும் பார்த்தேன். ஏன் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு கரியரை விட்டுட்டு வேற கரியர் போக நான் விருப்பப்படல. நான் ரெண்டுமே பார்க்கணும், எது நல்லா இருக்கு, எது கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன சொன்னார்னா, "சுஜில், எங்க காசு அதிகமா குடுக்குறாங்களோ அங்க நீ போகாத. காசுன்றது இன்னைக்கு குறையும், நாளைக்கு ஏறும். எங்க உனக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு, எங்க ஸ்கில் கிடைக்குதோ அங்க போ" அப்படின்னாங்க. எது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் நீயே போட்டு பாரு அப்படின்னாரு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்தோம்னா நம்ம நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த 20,000 சேலரியை வந்து நான் விட்டுட்டேன். திருப்பி அந்த 9,000 சேலரியில நான் இருக்கலாம் அப்படின்ட்டு அதுல இருந்து கொரோனா வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு, அந்த டைம்ல ஜாப் ஸ்விட்ச் பண்ணி ஒரு டாய் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு ப்ராடக்ட் போட்டோகிராஃபரா ஜாயின் பண்ணேன், டிசைனிங்க்கு. கேட்டலாக் லிஸ்டிங் அந்த மாதிரி பண்ற மாதிரி போய் ஜாயின் பண்ணேன். அங்க ஒரு 6 மந்த் பண்ணிட்ட அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், சைப்பால இருந்து ஒரு ஆஃபர். ஸோ சைப்பால வந்து பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம், பிளஸ் கிராஃபிக் டிசைனிங் ரோலுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அங்க வந்து என்ன ஆச்சுன்னா, அங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் லேர்னிங் எல்லாம் பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி பெரிய அஃபிஷியலா பெரிய மாநா பெரிய மீட்டிங் எல்லாம் வச்சு கவர்மெண்ட் புக்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்து, ஸோ அதுல நாலேஜ் ஃபுல்லா கிடைச்சிட்டு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து கொரோனா பீரியட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 1 இயருக்கு அப்புறமா கொரோனா பீரியட் மாதிரி தான் இருந்துச்சு. ஹாஃப் லாக்டவுன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு இன்டர்வியூ வந்து இருந்துச்சு, கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ட்டு. 5,000 பீப்புள்ஸ் அப்ளை பண்ணாங்க அந்த ஒரு கம்பெனிக்கு, பெரிய கம்பெனி. ஓகேவா?
ஸோ அப்போ அப்போ நானும் அப்ளை பண்ணி சார் கிடைச்சா போகலாம் அப்படின்ட்டு எனக்கு அப்போ என்னாச்சு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துச்சு கிராஃபிக் டிசைனிங்ல. ஓகேவா? ஸோ கான்ஃபிடன்ட் வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரேடியா வந்து பாத்தீங்கன்னா நான் போய் இன்டர்வியூ ஆன்லைன் அட்டன் பண்ணும்போது நான் தைரியமா பேசிட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியும் ஏன்னா என் கையில ஜாப் இருக்கு, நான் ஏன் பயப்படல. ஸோ தைரியமா பேசும்போது ஓகே நான் அசஸ்மெண்ட் கொடுக்கணும், நீங்க அதை பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. அசஸ்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சேன். அவங்க ஓகே நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஓகே யூஆர் ஹையர்ட் அப்படின்ட்டு சிஸ்டம் வீட்டுக்கே வந்துருச்சு அந்த கொரோனா பீரியட்ல. ஸோ 6 months 7 months வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு லேட்டர் டாக்டர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்போ 4 years அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அந்த கிரியேட்டிவ் சர்வீஸ் டீம்ல இருந்தேன். அங்கே என்ன பண்ணாங்கன்னா நீங்க எங்களுக்கு பவர் பாயிண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோரி போர்ட் பண்ற ஒரு கிராஃபிக் டிசைனர் வேணும் அப்படின்னாங்க. அங்கிருந்து ப்ரொமோஷன் வாங்கி பவர் பாயிண்ட் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நான் டூயிங் பவர் பாயிண்ட் அண்ட் கிராஃபிக் டிசைன் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல சைப்பா என்ன சொன்னாங்கன்னா நீங்க எப்படி சைப்பா கிளாஸ் எடுக்கிறீங்களோ அப்படியே நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுங்க. நான் வந்து பசங்க நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் ஷேர் பண்ண அப்படின்ட்டு விருப்பப்படுறேன் அப்படின்னாங்க. ஸோ அப்பல இருந்து நான் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்புறமா என்ன ஆச்சு, நம்ம கிராஃபிக் டிசைன் தெரியல. ஸோ நம்ம ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நானும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஆரம்பிச்சு இப்போ கரண்டா வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி போட்டோகிராஃபிஸ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா அதே கம்பெனி நான் டாய் ஹவுஸ்ல இருந்து நான் வெளியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில என்ன பண்ண அப்ரோச் பண்ணி ஒர்க் வைஸ் நல்லா இருக்கு, அதனால வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் போட்டோகிராஃபி மட்டும் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அப்போது இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் போட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த எவ்ரி திங் வந்து அமேசான்ல அப்லோட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்டா இருந்து எதுவுமே தெரியாம ஒரு எடுப்பொடியா இருந்த என்னைய ஒரு சேஞ்ச் ஆன தருணம் என்ன, என்னோட இன்ட்ரெஸ்ட் கிராஃபிக் டிசைனிங். இப்போ நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க பாத்தீங்களா, கிராஃபிக் டிசைனிங் கத்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்ல வேற எங்கேயோ கொண்டு போகும். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் வந்து வந்தோமா கிளாஸ் அட்டென்ட் பண்ணோமா போனோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு டிசைன் நீங்களும் உட்காந்து பண்ணி பண்ணி பண்ணி. ஏன்னா நான் ஒரு மென்டர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு இந்த இடத்துல இருந்து அந்த இடம் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லுவேன். அது எவ்வளவு ஸ்பீடா போகணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. சில பேர் 1 வருஷத்துல போகலாம், சில பேர் 6 மாசத்திலே போகலாம், சில பேர் 3 மாசத்திலே போகலாம். பேஸ்ட் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, so this is was my short story. So இதுக்கப்புறமா there are lot to go. If you are traveling with me, இப்போ நான் நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டிஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிசினஸ் இப்போ நான் நெக்ஸ்ட் கரண்டா கொண்டு வர போறேன். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் மை நாலேஜ் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 3 மாசம் மட்டும் கிடையாது, அந்த 3 மாசத்துக்கு அப்புறமா நீங்க அந்த குரூப்ல தான் இருக்க போறீங்க. ஏதாவது நான் ஷேர் பண்ணா கூட நான் குரூப்ல ஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர்டா இருந்துச்சா, இல்ல உங்களுக்கு நீங்க இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் தி சேலரி. ஓகேவா? இட்ஸ் அபவுட் த ஐடியா. நீங்க எப்படி வந்து லைஃப்ல வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. சேலரிய பார்த்து நீங்க யாருமே போகாதீங்க, ஸ்கில்ல பார்த்து போங்க. ஓகேவா? ஸ்கில்ல பார்த்து போங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல இன்கம் வந்து ஃபியூச்சர்ல வந்து கிடைக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்கில்ல புடிச்சதுனால இப்போ நான் டீ கடையில போய் நின்னா கூட தேர் ஆஸ்கிங் மீ ஃபார் அ பேனர். ஐடி கம்பெனிலயும் யூஸ் ஆகுறது கிராஃபிக் டிசைனிங், டீ கடையில இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் யூஸ் ஆகுது ஒரே ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் மட்டும்தான். ஸோ கிராஃபிக் டிசைன் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வெறும் வந்து ஒரே ஒரு தோசை மாவு வச்சுக்கிட்டு நம்ம இட்லி மட்டும் போட்டா பெரிய ஆக முடியாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு மாவு தான். ஓகேவா? அந்த ஒரு மாவு வச்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணுங்க. கிராஃபிக் டிசைனிங் சாப்பாடுல மட்டும் நிரம்ப வைக்காம கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரே ஒரு மாவு தான் இருக்கு, அந்த மாவு வச்சு நான் ஏன் இட்லி மட்டும் போடணும்? நான் தோசை போடுவேன், பொடி தோசை போடுவேன், பன்னீர் தோசை போடுவேன், ஓகேவா? ஸ்பைசியான மசால் தோசை போடுவேன், ஸோ கீ தோசை போடுவேன். அந்த இது வச்சு ஊத்தாப்பம் எனக்கு தெரியல அந்த மாவு வச்சு என்ன பண்ணுவாங்கன்ட்டு சொல்றாரு. அந்த மாவு வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது போட்டு நமக்கு லாபம் தானே. அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் ஃப்ரீலான்சிங் மட்டும் பண்ணணும்? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீலான்சிங் மட்டும் பண்ணாம ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்றது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, டிஷர்ட் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்றது, ஸ்டூடியோல போய் அப்ரோச் பண்ணி ஆல்பம் டிசைனரா மாறுறது, ஸோ ஒரு கம்பெனிக்கு போய் ஃபுல் டைம் ஒர்க் பண்றது, பார்ட் டைம் ஒர்க் பண்றது, ஃப்ரீலான்சிங் பண்றது. ஸோ அந்த ஒரு மாவு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இதுல நம்ம இன்கம் அர்ன் பண்ணும்போது டெஃபினட்டா சொல்றேன் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் வித் இன்கம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம்.
இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஹெல்ப் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன், ஸ்டார்ட் அப் தானே அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்கலாம். ஒரு சமூக சேவை கூட நீங்க பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு விஷயம், ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு சின்ன ஸ்டோரி தான், அந்த அளவுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு மாற்றம் லைஃப்ல கொண்டு வந்தது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம்ன்றதுதான் முக்கியம். ஓகேவா? அது இல்லாம எந்த இன்டர்வியூ போனா கூட நான் செலக்ட் ஆகாம கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா இன்டர்வியூ நான் செலக்ட் ஆயிருக்கேன். என்ன ஒரு எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு வந்து வீடு ரொம்ப லாங். இந்த வீடு லாங்கா இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து, சார் நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்க வந்துடுறீங்களா அப்படிலாம் நிறைய கேட்பாங்க. நான் வந்து இல்ல, என்னால ஷிஃப்ட் ஆக முடியாது. ஏன்னா ரெட் ஹில்ஸ் இருந்தது, இப்ப நிறைய ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர், ஈசிஆர், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பெருங்குடி அந்த மாதிரி தான் வருது. ஸோ லாங்கா இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸோட ஆஃபர்ஸ் வந்து என்னால எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து, ஸோ நிறைய நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன். ஸோ இந்த நாலேஜ்ன்றது ஒன் டேல கொடுக்க முடியாது, மைட் பி 3 months என்னால கொடுக்க முடியும். ஸோ அது மூலமா நீங்களும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டு நிறைய டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்களே செல்ஃப், நல்லா கேளுங்கம்மா, ஒரு டிசைன் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, யூ ஷுட் நாட் பி ஆன் தி பவுண்டரி. ஓகேவா? யூ ஷுட் நாட் பி ஆன் தி பவுண்டரி. அதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணணும்? யோசிக்கணும், நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனால ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு மென்டர் இருக்காங்க, ஓகேவா? நான் தான் உங்களோட மென்டரு. ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் கிளாஸ் எடுத்துட்டு வரீங்க, தண்ணியில வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வரீங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா, நான் ஒரு உப்பு கொடுக்குறேன். ஓகேவா? சோ நான் ஒரு உப்பு நான் உங்க கையில கொடுக்கும் போது, அந்த அந்த கிளாஸை நீங்க போட்டு நீங்க குடிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப குடிக்கவே முடியல, ரொம்ப கசப்பா இருக்கு. ஓகேவா? சோ என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த உப்பு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, இதுல இது போய் நீ நதி இருக்குல்ல, சோ ஒரு பாண்ட்ல போய் நீ போட்டு அதுக்கப்புறமா குடி அப்படின்ற. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி அவன் அந்த அதே உப்பு எடுத்துட்டு போய் இந்த பாண்ட்ல போட்டு அவன் போட்டோன்னா அது என்ன ஆயிடும், அது அப்படியே போயிடும், அந்த அந்த நதியோட அடிச்சுட்டு போயிடும். அப்ப அவன் குடிச்சு பார்க்கும் செம்ம ஸ்வீட்டா இருந்துச்சு. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சின்ன, இப்போ ஒரு ஃபிளையர் டிசைன் தான் சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த ஒரு கிளாஸ் மாதிரி நான் சொல்லி கொடுத்ததை வேற, அந்த கிளாஸ் மாதிரி நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அது மட்டும் நீங்க பார்க்காம, அந்த ஒரு நதியில போட்ட உப்பு மாதிரி நான் நிறைய விஷயங்களை போயிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி படிக்கும் போது நாலேஜ் நிறைய கெயின் ஆகிட்டே போகும். ஓகேவா? சோ தட் நீங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த உப்புன்றது தெரியவே தெரியாது. உப்புன்றது என்ன, ஷார்ட் டைம் கஷ்டம். நான் சொல்லிக் கொடுத்த கஷ்டமான விஷயங்களை வந்து அந்த சின்ன ஒரு, நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் நீங்க வச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதே நீங்க நிறைய நாலேஜ் நீங்க போய் ரிசர்ச் பண்ணும்போது ஈஸியா நீங்க வந்து நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு கெயின் பண்ணிட்டு போகலாம். ஓகே. சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ், இந்த 2 கிளாஸையும் வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏதாவது உங்களுக்கு புரியாம இருந்துச்சா? எனிதிங் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் ஏதாவது உங்களுக்கு நேத்து, எனக்கு கிராஃபிக் டிசைனிங் சார் எனக்கு இது புரியல இது தெரியல அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? முகமது இலியாஸ். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எனக்கு மேல காட்டும் பேரு. சுதா எனக்கு அட்மிட் பண்ண ஈஸியா இருக்கும். அன்மியூட் பண்ணிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பேசணுமோ மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஹலோ சார். வணக்கம் சார். ஆ, வலைக்கம் அஸ்ஸலாம், சொல்லுங்க. ஜி, இந்த ஆப்புக்குள்ள வந்து இப்ப நீங்க இந்த எடிட் பண்றீங்களா சார், இது தனியா ஒரு ஆப் ஏத்தணுமா சிஸ்டத்துல? ஆமா ஆமா, சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் ஏத்தணும், ஏத்தினாதான் இதை எடிட் பண்ண முடியும். ஆமா போன்ல ஆமா, பண்ண? போன்ல பண்ண முடியாது.
சரி சார். ஃபோன்ல வந்து இப்ப நிறைய அந்த மாதிரி நிறைய எடிட் பண்றதுக்கு சில ஆப்ஸ் இருக்கு. அதுலயும் நம்ம எதாவது பண்ணலாமா? அந்த இப்ப எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுல ஆப்ஸ் எல்லாமே நீங்க எடிட் பண்ணலாம். ஆனா ப்ரொஃபஷனலா நம்ம இப்ப இங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா எடிட் பண்றதுக்காக தான் இருக்கும். இந்த கம்பெனிஸ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணா ஹை குவாலிட்டி அவுட்புட் இருக்கும், கிரியேட்டிவிட்டி, மைண்ட்ல இருக்க கிரியேட்டிவிட்டி கொண்டு வரணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஆப் எடுத்துக்கோங்க, பிக்சார்ட் நான் யூஸ் பண்றேன், கேன்வா நான் யூஸ் பண்றேன், ஓகேவா? சோ கேப் கட் அந்த மாதிரி நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் மொபைல்ல இருக்கு, அது நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அதெல்லாம் மொபைல்லே அவுட்புட் எடுத்து மொபைல்ல இருந்துரும், உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் சாஃப்ட்வேரே கிடைக்காது. ஓகேவா? சோ நம்ம இதுக்கு இந்த இந்த மீட்டிங்ல எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், பவர் பாயிண்ட், லைட் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும், இந்த விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண போறோம். பிளஸ் மொபைல்ல நம்ம எப்படி எடிட் பண்றதா, கேன்வா மூலமா எப்படி எடிட் பண்றது நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம எந்த கம்பெனி போனா கூட நீங்க மொபைல் எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம்ல தான் போய் உட்காந்து எடிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் மஸ்ட். இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். இந்த போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், டிசைன், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ தட் யூ கேன் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இட். ஓகே, வேற யாருக்காவது பேசணுமா? அட்மிட் பண்ணி பேசுங்க. எனி டவுட்? அஸ்ஸலாமு சார். சார் நம்மளுக்கு எதுவுமே பேசிக் எதுவுமே தெரியாது. இந்த டூல்ஸ் அது இது எல்லாமே ஃபுல்லாக சொல்லி தந்துடுவீங்களா? இந்த இந்த கோர்ஸ் 3 மந்த்ல எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாமா? தெரிஞ்சிடுமா? கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சிடுமா எப்படி? ஸோ நல்லா கேளுங்க. இப்போ நம்ம நேற்று எடுத்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்களா? ஆமாம் சார், பாதி அட்டன் பண்ணேன். நேற்று நான் எடுத்த கிளாஸ்ல வந்து இந்த பிம்பிள் ரிமூவல் பிளஸ் கலர் சேஞ்ச் பாத்தீங்களா? ஆமாம் சார், அது அது உங்களுக்கு 7th இதுன்னு புரிஞ்சுதா? சொல்லி. ஆமாம், அது புரிஞ்சிச்சேன். 7th இதுன்னு சொன்னீங்க. என்ன பேர் இது, என்னென்ன செய்யும், அதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் நேற்று பண்ணினீங்க, அவ்வளோதான். நான் ப்ராக்டிஸ் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா பண்ண நான் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் புரிஞ்சிச்சு சார், கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அது அதோட இது ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கோர்ஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் பண்ண தெரியணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட் மட்டும் இருந்தா போதும். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேஸ்ல இருந்து, அதாவது போட்டோஷாப் எப்படி இன்ஸ்டால் பண்றது, போட்டோஷாப் எப்படி ஆன் பண்றது, எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஒரு சின்ன பசங்க எப்படி சொல்லி கொடுப்போமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. ஓகே சார், ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தேங்க்யூ. பண்ணலாமா? நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணல கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நேத்து வந்து ஜஸ்ட் கிராஃபிக் டிசைனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து கண்டினியூஷன் கிளாஸ் தான். ஸோ இன்னும் நம்ம எந்த ஒரு கான்செப்ட் குள்ளேயும் போகல. ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்றோம், டவுட்ஸ் கிளியர் பண்றோம், கிராஃபிக் டிசைனா என்ன, எவ்வளவு சேலரி இருக்கு, ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? வேற ஏதாவது பேசணுமா, கேட்கணுமா? தைரியமா கேளுங்க, தைரியமா பேசுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் லெவல் நீங்க குரோ அப் ஆவீங்க. எப்படி அவர் சார் கேட்டாரோ, எனக்கு இது எப்படி சார் இப்போ ஸ்கிராச் வந்து நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க 1 by 1 நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க. எஸ், 1 by 1 சொல்லிக் கொடுப்போம். ஒரு டைம் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், அந்த ரெக்கார்டட் வீடியோ கூட இருக்கும். நீங்க அது போய் மெதுவா நீங்க ஸ்க்ரால் பண்ணி கூட நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஹலோ சார். ஹலோமா சார். சொல்லலாம் சார். த்ரீ மந்த்ஸ்ல வந்து நம்ம டோட்டலா இப்போ எல்லா டூல்லையுமே வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஓகே. ஸோ இப்போ 3 மந்த்ஸ்ல நம்ம வீக்லி மட்டும் தான் அட்டென்ட் பண்றோம், அதாவது வீக் எண்ட் மட்டும் தான் அட்டென்ட் பண்றோம்னா அந்த 3 மந்த்ஸ்ல வீக்கெண்ட்ன்றது பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 6 days அந்த மாதிரி கணக்கு வரும். ஸோ அந்த கணக்குல நம்ம வந்து ஈஸியா வந்து 3 மந்த்ஸ்ல எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்க முடியுமா, அதாவது எல்லா டூல்லையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரி ஒரு டவுட். ஓகே. ஸோ நல்ல கொஸ்டின். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல் போறீங்க. ஸோ டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கியர் எப்படி போடணும், எப்படி ஸ்டியரிங் எடுக்கணும், எப்படி ஆக்சிலேட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க ரேசர் ஆகிற அளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ ஜென்ரலா ஒரு கார் எடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, அப்ரூவ்ட் ஆகி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்து சாஃப்ட்வேரை ஹேண்டில் பண்றது, எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த ப்ரொஃபஷனல் டச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் டேக் இயர்ஸ், 1 year 2 year ஆனாதான் நீங்க நிறைய விஷயங்களை வந்து நிறைய கேதர் பண்ணி வைப்பீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து புரியுற மாதிரி சொல்றேன். இந்த 3 மாசத்துல உங்களால ஃபுல்லா கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. எஸ், நம்ம வந்து எல்லா டூல்ஸும்
எல்லா கான்செப்டும் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த கரண்டா இந்த 3 மாசம் நீங்க படிச்சுட்டு வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன பிரகாரம் நீங்க படிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன்னா அந்த கான்செப்டை நீங்க முடிச்சு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன்னா அது முடிச்சு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த 3 மாசமும் பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த கம்பெனில போய் நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் செலக்ட் ஆயிடுவீங்க. எந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தோ நீங்க ஒர்க் பண்ண முடியும். அது 100% ஷோர். ஏன்னா இப்ப நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் மந்த் நான் போட்டோஷாப் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த போட்டோஷாப்ல நான் என்ன எடுப்பேன், எப்படி டூல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் நடத்துறேன் அப்படின்னா எல்லாருமே 12th வரைக்கும் படிச்சு ஒரு நாலேஜோட வந்திருப்பீங்க. கரெக்டா? ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கும், எழுத தெரிஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு கோர்ஸ், நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். நான் எடுக்கிற கான்செப்ட் நீங்க புரிஞ்சாலே போதும். பட் இது அப்படி கிடையாது. சில பேருக்கு சிஸ்டம் நாலேஜே இருக்காது. சில பேருக்கு ஜஸ்ட் வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்கும். சில பேருக்கு அட்வான்ஸ் லெவல் நாலேஜ்லாம் இருக்கும். அப்ப நான் சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு கடுப்பா இருக்கும், இவங்களுக்கு புரியவும் புரியாது. ஸோ மிட் ரேஞ்ச்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்லோவா இருக்கும். பட் வந்து இந்த 3 மாசத்துல நான் என்ன சொன்னேனோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்கு, இப்போ வந்து அந்த மாதிரி கிரியேட்டிவ் விஷயம்லாம் நம்ம போக மாட்டோம். நம்ம இன்கம் ஆன் பண்ற மாதிரி சர்டிபிகேட் டிசைன், ஐடி கார்டு டிசைன், லோகோ டிசைன், புக் டிசைன், ப்ரௌசர் டிசைன், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், பேக்கேஜிங் டிசைன், ஆல்பம் டிசைன், கலர் கரெக்ஷன்ஸ், ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது, பேக்ரவுண்ட் ஒயிட்டா மாத்துறது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற எல்லா டிசைன்ஸும் இந்த 3 மாசத்துல நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நீங்க எங்க போனாலும் நீங்க சர்வை பண்ணிடலாம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோஷாப் எடுப்போம். போட்டோஷாப் எடுத்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மந்த்ல என்ன பண்ணுவோம், அந்த 3 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் வந்து நம்ம கொடுத்துரும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் நான் எடுப்பேன். எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது, எப்படி வந்து டெக்ஸ்ட் போடுறது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன், கலர் தியரி, ஓகேவா, ஒரு கிராஃபிக் டிசைன் எப்படி யோசிக்கணும், எப்படி கிரியேட்டிவா பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்றது, எப்படி மேனிஃபேக்சர் பண்றது, எப்படி மாஸ்கிங் பண்றது அப்படின்ட்டு ஒரு விஷயமும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே போவேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ சொல்லி கொடுத்துக்கிட்டே போனேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டே பை டே உங்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு டாபிக்கா நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஆல்பம் டிசைன் என்னன்னே தெரியாது. இந்த 3 மாசம் முடிச்சுட்டு போனீங்கன்னா ஆல்பம் டிசைன் எப்படி பண்ணணும் கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்சிடும். இப்போ இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டிசைன், சர்டிபிகேட் டிசைன், ஐடி கார்டு டிசைன், விசிட்டிங் கார்டு டிசைன், எப்படி வந்து எவ்வளவு ரெசல்யூஷன் இருக்கணும், எவ்வளவு டிபிஐ இருக்கணும், ஒரு பிரிண்டிங் ஃபைல் எப்படி கொடுக்கணும், எப்படி பிரசன்டேஷன், எப்படி லேயர்ஸ் கனெக்ட் பண்ணணும், எப்படி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இதே 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மூலமா நீங்க உட்காந்து ஒரு 1 பை 1 நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிட்டே போகும். நிறைய ஏஐ டூல்ஸ் தான் நீங்க பாப்பீங்க. இப்போ அட்வான்ஸ் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சு நம்ம டிசைன்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா வைக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க போக 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 உங்களுக்கே நாலேஜ் கெயின் ஆகிட்டே போகும். அது ஸ்டார்ட் தான். இந்த 10வது மேல போகணும், டாப்ல போகணும் அப்படின்னா பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் படியில கால் வச்சாதான் டாப்ல போக முடியும். கரெக்டா? சோ இந்த 3 மாசத்துல உங்களுக்கே தெரியும். ஒரு மாசத்துல 8 நாள், மொத்தம் 3 மாசம் 24 நாள், அதாவது ஒரு மாசம் கூட கிடையாது. ஓகேவா? சோ அதுல வந்து நம்ம எத்தனை சாஃப்ட்வேர்ஸ் கவர் பண்றோம், எவ்வளவு ஃபாஸ்டா லேர்ன் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? எனி அதர் கொஸ்டின்? ஐ திங்க் வி ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் டிசைனிங், டைமிங் இஸ் பிக் இஷ்யூ அப்படின்றீங்க. சோ இந்த ரெண்டு, நீங்க ஒரு படத்துக்கு போனாலே போர் அடிச்சிடும். எப்படா 2 ஹவர் முடியும் அப்படின்ட்டு. பட் இப்போ 2 ஹவர் உட்காந்து நம்ம ஒரு நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரெயினை வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணாலும் அது எடுத்துக்காது, மறந்துடும். அன்டில் அன்லெஸ் நீங்க எழுதி வைக்காம. ஓகேவா? நீங்க எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 ஹவர்ஸ் கான்செப்ட் நீங்க என்னதான் நீங்க நிறைய எடுத்தாலும் அதுக்கு மேல 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் எடுத்தாலும் உங்களாலையும் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கவும் முடியாது. என்னாலும் என்ன முடியாதுன்னா 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு மேல எடுத்தாலும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. கரெக்டா? ஸோ 2 ஹவர்ஸ் நம்ம எடுத்து முடிச்சிட்ட அப்புறமா யூ ஆர் ஹேவிங் 8 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் to 9 ஹவர்ஸ் இருக்கும் உங்க கையில. உட்கார்ந்து டிசைன் பண்ணி 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 என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க, நான் கரெக்ஷன் சொல்றேன். ஐ எம் அவைலபிள் 24 bars. நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் என்னோட ஷிஃப்ட்ல இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ண முடியாது. நான் அதுக்கப்புறம் வந்துட்டப்போ நான் உங்களுக்கு நான் சஜஷன் சொல்லுவேன், இது தப்பு, இது கரெக்ட், இது தப்பு. யூ ஹேவிங் அ ஹோல் 3 months. கரெக்டா? சொல்லுங்க. ஹலோ, எனி டவுட்? ஏதாவது எனக்கு கேட்கணுமா? கிளாஸ் ஃபுல்லா ஆஃப்லைன் மோட் தான்மா. சரி, ஆன்லைன் மோட் தான், ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் மோட் தான். எனி அதர் கொஸ்டின்ஸ்?
சார் கண்ட்ரோல் ப்ளஸ் வி ஒய்ன்னு சொன்னீங்களா சார்? நேற்று பண்ணீங்க கலர் மாத்துனீங்கல்ல, ஆமாமா. அந்த கண்ட்ரோல்னா எப்படி சார் நாங்க தெரிஞ்சுக்கிறது? அது பண்ண வந்துருமா சார்? இல்லம்மா, கண்ட்ரோல்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கீபோர்ட்ல கண்ட்ரோலு, ஷிஃப்ட், டேபு, ஆல்ட், ஸ்பேஸ் பாரு, என்டரு, அந்த மாதிரி கீஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப நான் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னேன்னா, இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க என்ன தெரியுது உங்களுக்கு? கண்ட்ரோல் பிளஸ் பண்ணிக்கிட்டே சி. இந்த கீயை நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டே சியை பிரஸ் பண்ணலாம். இப்ப நான் ஆல்ட் சொன்னா இந்த ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டே வி பிரஸ் பண்ணலாம். நான் சொல்லுவேன் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அப்படின்னு இந்த கண்ட்ரோல் பிளஸ் சின்றது, இப்ப நான் எக்ஸாம்பிள் எனக்கு பாத்தேன். இப்ப நான் என்ன சொல்றேன், கண்ட்ரோல் பிளஸ் வினா இதை பிரஸ் பண்ணிக்கிட்டே வி பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் கீபோர்டு கொஞ்சம் கத்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு திஸ் கீ கண்ட்ரோல் பிளஸ் சி கண்ட்ரோல் பிளஸ் சி. இப்ப அவங்க பண்றாங்க பாருங்க, கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கிட்டு சி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காப்பி ஆகும். கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும், கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வந்து இந்த 12 அமேசான் கீ ஷார்ட்கட் கீ நீட் அப்படின்றாங்க பாத்தீங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீபோர்ட்லாம் வந்து ஒரு கீயும் பார்த்துக்கோங்க, என்னென்ன கீஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படி ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட்கட் கீஸ் நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படின்னு நான் சொல்லும் போது. ஓகே, எல்லாருக்குமே தெரியும்ல இந்த கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, இந்த கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்றது. ஐ திங்க் வி ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம். ஓகே, டுடே ஒன்லி டவுட் செஷன் ஆர் கிளாஸஸ் அவைலபிள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஓப்பன் செஷன். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஓப்பன் டு ஆல், எல்லா டவுட்ஸும் கிளியரிஃபை பண்ணி இந்த கோர்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த செஷன். பிகாஸ் இந்த சாட்டர்டே சண்டேன்றது ஓப்பன் செஷன். நம்மளோட ஒரிஜினல் ஐடி எல்லாம் கொடுத்து அந்த ஐடி மூலமா நீங்க குறிப்பிட்ட பீப்புள்ஸ் மட்டும் இருப்பீங்க, கரெக்டா? அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேல இருந்து கிளாஸஸ் வந்து ரெகுலரா போயிடும். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கொடுத்துரும். அப்போ வந்து ரெகுலரா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ வந்து ஓப்பன் செஷன் எல்லாருமே வந்து காமனா இருக்கிற அவங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியரிஃபை பண்றதுக்காக. ஓகே ஓகே. சிஸ்டம் கண்டிப்பா வேணுமா? மொபைல்ல பண்ண முடியாதா? மொபைல்ல பண்ண முடியாது, சிஸ்டம் கம்பல்சரியா வேணும். எனி அதர் கொஸ்டின்? மொபைல்ல பண்ண முடியாதுமா, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க சிஸ்டம் எடுத்து தான் பண்ண முடியும். சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வாங்கிக்கோங்க. இல்லையா ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல, நம்ம இங்கதான் சிஸ்டம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்கா, சாட்டர்டே சண்டே 2 hours தானே கிளாஸ், ப்ரௌசிங் சென்டர்ல போய் உட்காந்துருங்க. 2 hour காசு எவ்வளவு ஆகும்? 30 ரூபா 60 ரூபா ஆகும். கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க, போட்டோஷாப் டிசைன். அதுல உட்காந்து நம்ம எடுக்கிற கிளாஸ் அப்படி சைட்ல வச்சுக்கிட்டு கிளாஸுக்கு ஓடிங்க, கிளாஸ் முடிங்க. எப்ப டைமுக்கு போயிட்டு அசைன்மெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதுல ப்ராஜெக்ட் பண்ணி நல்லா ரன் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது சிஸ்டம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி கூட பண்ணலாம். ப்ரௌசிங் சென்டர் பக்கத்துல நிறைய இருக்கும். அங்க போய் எனக்கு போட்டோஷாப் வேணும் இருக்கு, அங்க போய் 3வது சிஸ்டம் போய் உட்காருங்க அப்படின்னால நீங்க அப்படியே உட்காந்து காசே வேணாம், 30 ரூபாயில முடிஞ்சிடும். ஆனா எனக்கு தெரியல, நிறைய ஊர்ல வந்து சிஸ்டம்லாம் இருக்கு, ப்ரௌசிங் சென்டர்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வில்லேஜ்ல வந்து ப்ரௌசிங் சென்டர் இருக்கிறது கஷ்டம். சிட்டி சைட்ல இருந்தீங்கன்னா, சென்னை சைடு, கோயம்புத்தூர் சைடு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசிங் சென்டர் தான் நிறைய இருக்கு. 30 ரூபா 20 ரூபா அப்படின்ட்டு ஒரு ஹவருக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு 30-40 ரூபாயில நீங்க போய் உட்காந்து பண்ணிக்கலாம். ஹவு மச் இஸ் த கோர்ஸ் ஃபீ அப்படின்றாங்க. ஐ திங்க் 4500 5000 நினைக்கிறேன். டேப்லெட் பாசிபிளான்னு கேட்குறீங்க, டேப் பாசிபிள் கிடையாது, சிஸ்டம் இஸ் மஸ்ட். ஓகேவா? ஃபியூச்சர் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்குறீங்க. எஸ், ஃபியூச்சர் சப்போர்ட் வந்து கம்பல்சரியா இருக்கும். அன்டில் அன்லெஸ் என் குரூப்ல கேட்கணும். குரூப்ல வந்து எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? சிஸ்டம் விண்டோஸ் சிஸ்டம் இஸ் மேண்டட்டரி. எஸ்,
சாஃப்ட்வேர் டூல்ஸ் எப்போ தருவீங்க? நெக்ஸ்ட் சாட்டர்டேமா? கம்மிங் சாட்டர்டே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கிளாஸ் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கிளாஸ். எனக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் படிக்கிறீங்க, யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி விசஸ் மட்டும் தெரியும் சார். ஓகே, கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் எஸ் இது மட்டும் தெரிஞ்சா போதுமா? நான் அப்புறம் உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. கண்ட்ரோல் எது, ஷிஃப்ட் எது, டேப் எது, ஆல்ட் எது, ஸ்பேஸ் பார் எது, ஸோ இந்த மாதிரி அந்த கீஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். நான் சொல்லிடுவேன் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு சி பிரஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் வி அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு வி பிரஸ் பண்ண அப்படின்ட்டு. கேன் வி எக்ஸ்ப்ளோர் த மோர் ஏஐ டூல்ஸ்? எஸ், நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வச்சு நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெரி குட். நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, கேளுங்க. அப்பதான் மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகும். பேசணும்னா விருப்பப்படுறீங்கன்னா பேசுங்க. நான் அன்மியூட் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த டவுட் செஷன் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா தியரிட்டிக்கலா போயிடலாம். கோல்டா வராதுமா, கோல்டா வராது. போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், பவர் பாயிண்ட், லைட் ரூம், ஸ்மார்ட் ஆல்பம். when will be the share market? ஷேர் மார்க்கெட்டுக்கும் கிராஃபிக் டிசைனுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கிராஃபிக் டிசைனிங். ஷேர் மார்க்கெட் அது வேற கோர்ஸ். சைப்பால உங்களுக்கு வேற ஐடி கொடுத்துருவாங்க, வேற மீட்டிங் ஐடி இருக்கும். ஸோ ரியா சார் வில் டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, when is the first class for course sir அப்படின்றீங்க? நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 10 AM. எஸ், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஆல்சோ ஆடட் இன் திஸ் குரூப். ஸோ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபினா என்னன்னா, ஒரு ப்ராடக்டை நீங்க வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்றீங்க, இட்லி பொடியோ இல்ல வந்து ஏதோ டாயோ இல்ல ஒரு கிளாத்தோ எதுவா இருந்தாலும் அது எப்படி வந்து நீங்க போட்டோ எடுக்கணும், அமேசான்ஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் போட்டோ, செகண்ட் போட்டோ, தேர்ட் போட்டோ 45 டிகிரி எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு லைவ் கிளாஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு என்னன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, அது எவ்வளவு செலவாகும், அது எப்படி நம்ம லைட்லாம் எப்படி வச்சு எடுக்கிறது, அது எப்படி ஐஎஸ்ஓ அப்பெக்சரு, ஸோ எப்படி எந்த கேமரா வச்சு எடுக்கணும், மொபைல் வச்சு எடுத்தா எப்படி எடிட் பண்ணணும், அதை பத்தி எல்லாமே வந்து நம்ம ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி டாபிக் வரும்போது நம்ம பார்க்கலாம். நிறைய ஏஐ டூல்ஸ் தான் இருக்குமா. இந்த ஜெமினிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுது, சூப்பரா பண்ணுது. ஜெமினி, அதுக்கப்புறமா வந்து சாட் ஜிபிடி தான் பெஸ்ட் ஐடியாஸ்லாம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. இஸ் there லைவ் மீன் டு எக்ஸ்ப்ளோர் இன் ஆஃப்லைன்? ஸோ லைவ்ன்றது என்ன அப்படின்னு, இப்போ நான் லைவா உட்காந்து நான் பேசுறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு வந்து லைவா ஃபோன்லயே வந்து நான் காட்டுறேன். ஸோ ப்ராடக்ட் இப்படிதான் வைக்கணும், இப்படிதான் லைட்ஸ் இங்க செட் பண்ணணும், இந்த லைட்டை நீங்க பாருங்க, இந்த லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா 15,000 இந்த லைட்டு, இந்த கோடாக்ஸ் லைட்டு, இந்த சாஃப்ட் இதுதான் சாஃப்ட் பாக்ஸ், ஸோ இதுதான் ஒயிட் ஷீட் நம்ம இப்படி வைக்கணும். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம போட்டோ எடுத்துட்டு இது நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ அதுதான் லைவா வந்து நம்ம வந்து காட்ட போறோம். நம்மளுக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் அவைலபிள் இல்லை. ஏன் ஆஃப்லைன் கோர்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் சவுதி, துபாய், கத்தாரு, கோயம்புத்தூர், சென்னையில நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து உட்கார சொன்னீங்கன்னா கம்பல்சரியா டைமிங்க்கும் வர முடியாது, அவ்வளவு தூரத்துல வரவும் முடியாது. ஸோ ஆன்லைன் இஸ் த பெஸ்ட் மெத்தட். இஸ் சம் பிளாட்ஃபார்ம் டு சென்ட் கம்ப்ளீட் அசைன்மெண்ட் ஆர் ஷிப் இன் இன் வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்லி. ஸோ அசைன்மெண்ட்ஸை பத்தி நான் ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், எப்படி செக்ரிகேட் பண்ணி வைக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்போ நான் சொல்றேன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா. ஓகேவா? வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ராக், ஒரு எக்ஸல் ஷீட்ல நான் ட்ராக் பண்ணுவேன் அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டா நான் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங், டோன்ட் வரி. என்ன அதர் கொஸ்டின்ஸ்? எந்த கொஸ்டின் கேளுங்க, பரவாயில்ல. ஏன்னா டவுட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா யூ கேன் டெல் நோ டவுட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஃபாதர் மினிமம் சிஸ்டம் பிசி ரெக்வயர்மெண்ட். ஓகே,
ஸோ மினிமம் பிசி ரெக்குவயர்மெண்ட்ஸ் நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இங்க தெரியுதா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நல்லா பாருங்க. நான் இது வந்து காப்பி பண்ணிட்டு போட்டோஷாப்ல போட்டுடுறோம். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொபைல வச்சீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ். ஓகேவா? அந்த ஓஎஸ் இருந்தா மட்டும்தான் சிஸ்டம் ரன் ஆகும். இப்போ நீங்க ஏதாவது சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓஎஸ் தான் மாத்தீங்க. ஸோ இதுல வந்து விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கணும். விண்டோஸ் 10, 11, 12 அந்த மாதிரி நம்ம இருக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராசஸர் அப்படின்னா 64 பிட் தான் இருக்கணும் ப்ராசஸர். இந்த 32 பிட் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் பழசு. 32 பிட் இருக்கக்கூடாது. 64 பிட் இருந்தா இப்போ கரண்டா இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெல் அண்ட் ஏஎம்டி. ஓகேவா? நான் பெஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ எய்தர் வந்து நம்மளுக்கு இன்டெல். ஓகேவா? எய்தர் வந்து இன்டெல் இல்லைன்னா ஏஎம்டி. இந்த ரெண்டு தான் வந்து கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இன்டெல் அண்ட் ஏஎம்டி தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெல். ஓகேவா? இப்போ இன்டெல் போறீங்க அப்படின்னா இன்டெல் i3 இல்லைன்னா i5 இல்லைன்னா i7. i3லயும் உங்களுக்கு போட்டோஷாப் ஒர்க் ஆகும். i5லயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். i7 நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டெல். ஏஎம்டில வந்து பாத்தீங்கன்னா ரைசன் 3, ரைசன் 3. ஓகேவா? ரைசன் 5, ரைசன் 7. ஓகேவா? ரைசன் 7. ஸோ இந்த மூணுத்திலும் நல்லா ஒர்க் ஆகும். நான் யூஸ் பண்ற சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரைசன் 5 இருக்கு. இப்போ நான் இந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்கன்னா ரைசன் 5 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெமரி எத்தனை ஜிபி ரேம் இருக்கணும்? ஸோ ரேம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டம்ல 16 ஜிபி இருக்கு. ஓகேவா? 4K எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 16 ஜிபி வேணும். இப்போ நம்ம 4K மீடியா எடிட்டிங்லாம் பண்ண போறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ஆஃப் 4 ஜிபி. ஓகேவா? நல்லா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஜிபி வந்து இருக்கணும். ஓகேவா? 4 ஜிபி இருக்கணும். ஆர்எல்ஸ் 8 ஜிபி. ஆர்எல்ஸ் 8 ஜிபி. ஸோ 4 ஜிபி இருக்கணும், இல்லைன்னா 8 ஜிபி வந்து இருக்கணும். இன் மை கேஸ் i5 4th ஜென்ரேஷன் இட்ஸ் என்ன 4 ஜிபி. ஸோ யூஸ் பண்ணலாம். நீங்க சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. i5ல 4th ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன்ன்றது கொஞ்சம் லேக் ஆகும். சிஸ்டம் ஹேங் ஆகும். பட் வந்து அப்டேட் ஆயிடும். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிடும். பிரச்சனை இல்லை. ஓகேவா? 4 ஜிபி ரேமே போதும் தான். ஓகேவா? லேர்ன் பண்ணிட்டப்போ வேற வாங்கிக்கோங்க. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டுன்றது தேவையில்லை. நம்ம கிராஃபிக் டிசைனிங் வந்து கிராஃபிக் கார்டு வந்து தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க மாட்டிக்கலாம். ஓகேவா? ஸ்டோரேஜ் 250 ஜிபின்றது மினிமம். ஸோ 550. ஓகேவா? அதுக்கப்புறமா 550 இல்லைன்னா வந்து 1 டிபிலாம் வந்து ஸ்டோரேஜ் நல்லா வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மானிட்டர் வந்து உங்களுக்கு எந்த மானிட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் சின்ன மானிட்டர் தான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்நெட் கனெக்ஷன் கம்பல்சரியாக வேணும். ஸோ என்னென்ன தேவை? ப்ராசஸர் வந்து இன்டெல்ல போனீங்கன்னா i3, i5, i7 பேஸ்ட் அப்பான் யுவர் ப்ரைஸ். ஓகேவா? மினிமமா. ஸோ ரைசன்ல போனீங்கன்னா ரைசன் 3, ரைசன் 5, ரைசன் 7. ஸோ கிராஃபிக் கார்டு தேவையில்லை. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜிபி மினிமம், மேக்ஸிமம் 8, 16 அப்படின்னு 32 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் பேஸ்ட் அப்பான் யுவர் இது. ஸோ மினிமம் என்ன வேணும் தேவை அப்படின்னா மினிமம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா i3
ப்ராசஸர்ல இருந்து i3 மினிமமா ஒரு i3 வேணும். விண்டோஸ் 10 என்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஓகேவா? ரேம் வந்து 4 GB ரேம் வந்து தேவை. ஓகேவா? ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 256 50 இல்லைன்னா 520. ஸோ அந்த ஸ்டோரேஜே வந்து இல்லை. 2 GB ரேம்ல ரன் ஆகுமான்னு கேக்குறீங்க. 2 GB ரேம்ல ரொம்ப ரன் ஆகாது. ஐ திங்க் 2 GB ரேம்ன்றது இல்லைன்னு நினைக்கிறேன். மொபைல்ல தான் இருக்கும் 2 GB ரேம். சிஸ்டம்ல 4 GB. இப்ப கொடுக்குற அம்மா லேப்டாப்ல 4 GB தான் வருது. ஓகேவா? ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ அதனால வச்சுக்கலாம். ஓகே. ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஃபார் டிஃப்ரெண்ட் கம்பெனி, லேப்டாப் கம்பெனி மே டிஃபர் யூசர் menu, right? Because I'm using Asus VBook, it's quite different from Dell and HP for me. நீங்க எந்த கம்பெனி லேப்டாப்பும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க விவோ வாங்க, ரியல்மி வாங்க, சாம்சங் வாங்க, எல்லாமே வாங்கினா கூட வாட்ஸ்அப் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க ஏசஸ் வாங்க, இல்ல வந்து டெல் வாங்க, ஹெச்பி வாங்க, எது வாங்கினாலும் போட்டோஷாப் சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனி அதர் கொஸ்டின்ஸ்? Person is writing a book and want to publish it in a hard copy book. He prepared in Word file. Can he continue working in InDesign? சூப்பரா ஒர்க் பண்ணலாம். நீங்க அந்த வேர்ட் ஃபைலை எடுத்துட்டு வந்து இன்டிசைன்ல போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் அப்படியே சர இன்டிசைன்ல ஒரு புக்கே மாறிடும். அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்டிசைன்ல நீங்க வேர்ட் ஃபைலை நீங்க அனுப்புங்க, அது எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ புக் டிசைன்ல நல்லா சார்ஜஸ் பண்ணலாம். 5000 10,000 15,000 அப்படிலாம் சார்ஜ் பண்றாங்க புக் டிசைன்லாம். அந்த புக் டிசைன் படிச்சாலும் அவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணலாம். என்னோட மோட்டிவ் என்ன தெரியுமாமா? போட்டோஷாப்பை லேர்ன் பண்ணி ஃபேஸ்புக்ல டிசைன் பண்ணி போடுறதுக்காக மட்டும் கிடையாது. நான் ஒரு டாபிக் எடுத்தா கூட அதுல ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான டாபிக் தான் எடுப்பேன். ஓகேவா? விண்டோஸ் 11 சூப்பர் தானா? நான் விண்டோஸ் 11 தான் வச்சிருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் ஹவு டு கண்டினியூ ஒர்க்கிங் இன் இன்டிசைன் அப்படின்றாங்க. இப்போ இன்டிசைன்ல வந்து ரொம்ப நான் இன்டிசைன்ல ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வாங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்டிசைன்ல எப்படி வந்து டிசைன் பண்றது. ஏன்னா இன்டிசைன் கான்செப்ட் நம்ம இப்போ எடுத்தோம்னா நிறைய பேருக்கு இப்போ புரியாது ஸ்டார்டிங்ல. ஏன்னா இப்போ எல்லாரும் மக்கள் வந்து லைக் ஸ்கிராட்ச்ல இருந்து இருக்காங்க, கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போனாதான் 3rd மந்த்ல வந்து உங்களுக்கு இன்டிசைன் வரும். ஓகேவா? ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் பண்ணணும். சைஸஸ் பார்க்கணும். அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து நீங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அப்படி கிடையவே கிடையாது. வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகே. கவுல் ஹமீத், நீங்க கவலைப்படாதீங்க. கோர்ஸ் நம்ம உங்களுக்கு புக் டிசைன் சொல்லி கொடுக்காம நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? shall we see the UI of InDesign அப்படின்றீங்க. ஐ திங்க் InDesign என்கிட்ட இருக்கா? நான் இப்போதான் அன்இன்ஸ்டால் பண்ணேன் பிகாஸ் அதுல பக் இருக்கு அப்படின்ட்டு. InDesign வந்து நான் இப்போதான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். மேபி நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? InDesign-ஓட இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எனிதிங் எல்ஸ்மா? InDesign இன்டர்ஃபேஸ் பார்க்கணும்னு நீங்களே ஒரு நிமிஷம். ஸோ InDesign-ஓட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். How much fees? 4,500.
5,000 today, offer 4,500 only. Yes. ஸோ இதுல டிசைன்ல வந்து இந்த மாதிரி புக் டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே நீங்க வந்து பண்ணலாம். ஸோ சேம் ஃபோட்டோஷாப் எப்படி இருக்கும், இப்போ இதான் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, இதுதான் வந்து டிசைனோட இன்டர்ஃபேஸ். லோட் ஆயிட்டு இருக்காருங்க. ஸோ டிசைனோட இன்டர்ஃபேஸ்க்கும் ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ்க்கும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா டூல்ஸ் பாருங்க, இதுதான் வந்து டிசைனோட இன்டர்ஃபேஸ், இது ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்கும் அதுக்கும் இங்க பாருங்க டேப் தெரியுதா, இங்க பாருங்க இங்க டேப்லாம் தெரியுதா, இங்கேயும் டேப் பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சைடுல லேயர்ஸ் மாதிரி இருக்கு, இங்க லேயர்ஸ் மாதிரி இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 அப்படின்றீங்க. விண்டோஸ் 7ல ஒர்க் ஆகும், பழைய போட்டோஷாப் தான் ஒர்க் ஆகும். புது போட்டோஷாப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வேணா இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, மைபி ஒர்க் ஆகும், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விண்டோஸ் 10 கம்பல்சரியா ஒர்க் ஆகுமா, அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஓகே, ஓகே, சில ப்ராக்டிகல் செஷன் நம்ம இப்ப பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கும், நம்ம போட்டோ வந்து கொஞ்சம் கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா, நான் ஏதாவது ஒரு போட்டோ வந்து நான் எடுத்துட்டு வரேன். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இப்போ நான் இந்த போட்டோ நான் வந்து கலர் கரெக்ஷன்ஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ இந்த போட்டோ கலர் கரெக்ஷன்ஸ் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஓகே, ஸோ விச் வெர்ஷன் ஆஃப் ஃபோட்டோஷாப் ஆப் நீட் இன்ஸ்டால் அப்படிங்க. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேம்மா. ஃபோட்டோஷாப் 2021 வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேற போட்டோ கூட நான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மொபைல்ல எடுத்த போட்டோ. ஓகேவா, மொபைல் எடுத்த போட்டோ. ஸோ இது எப்படி வந்து கிளாரிட்டியா மாத்துறது, எப்படி கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணா பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஜே, என்னது கண்ட்ரோல் ஜே, ஜே ஃபார் ஜக். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு டூப்ளிகேட் ஒரு இமேஜ் வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ என்ன கொடுக்குறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ. நீங்க கை வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏல வந்து நம்ம கை வந்து எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எங்களோட சைட் கிளியரா இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, சரி ஆயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம்.
ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இமேஜ் மேலே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இமேஜை கலர் கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கான ஒரு ரா இமேஜ் வந்துடும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா, கான்ட்ராஸ்ட் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் எது அதிகமா இருக்கு, ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு, இப்போ கம்மி பண்ணிடுறோம், கான்ட்ராஸ்ட் லைட்டா இன்க்ரீஸ் பண்றோம், ஹைலைட்ஸை லைட்டா டிக்ரீஸ் பண்றோம், ஓகேவா, ஷேடோஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம், ஓகேவா, ஒயிட்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றோம் டீட்டெயிலுக்காக. ஸோ இந்த ஸ்லைடரை நீங்க மூவ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரொம்ப வந்து எக்ஸ்போஷர் அதிகமா இருந்துச்சு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லோ டோன் அதிகமா இருக்கா இல்லை கம்மி பண்ணுமா அப்படின்ட்டு, ஓகேவா. நம்ம கொஞ்சம் வார்மா வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் வைப்ரன்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்லைடரை இல்லை லெஃப்ட் ரைட் பண்ணாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கொஞ்சம் இந்த நாய்ஸ் செலெக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர், ஓகேவா. நம்ம இன்னும் கொஞ்சம் மொத்தமான ஒரு இமேஜ் எடுத்து பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர்ன்றது ஈஸியா வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப டார்க்கா இருக்கிற இமேஜ், பார்த்துட்டு ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து என்ன இருக்கு, பிங்க் ஸ்டோன் மெஜெண்டான்றது அதிகமா இருக்கு. இப்போ நம்ம நிறைய இடத்துல போட்டோஸ் எடுத்துருவோம், இப்போ இந்த மாதிரி மெஜெண்டா அதிகமா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ, போட்டோஷாப்ல எடுத்துட்டு வந்து போட்ட அப்புறமா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ அப்படின்னு நீங்க கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணுவீங்க, இங்க டில்ட் வேல்யூ அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல டில்ட் வேல்யூ அப்படின்ட்டு இருக்கு. அதை நீங்க பிங்க்ல இருந்து கிரீன் சைட்ல மூவ் பண்ணும் போது நீங்க அதுல இருக்க டோனை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். எவ்வளவு வந்து நீங்க அந்த டில்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டீங்க பாருங்க. ஸோ கொஞ்சம் கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்றீங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்க, ஹைலைட்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றீங்க, ஷேடோஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றீங்க, ஒயிட்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றீங்க, பிளாக்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றீங்க, ஓகேவா, டெம்பரேச்சரை கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்றீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கு பாருங்க இமேஜ். ஸோ ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ திஸ் இஸ் பிஃபோர், பிங்க் கலரா இருக்குது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ அந்த பிங்க் ஸ்டோன் நம்ம இதுல ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நல்லா டார்க்கா இருக்கிற இமேஜை நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம். இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, ஓகே. ஸோ இது கொஞ்சம் டார்க்கான இமேஜ், ஒரு பார்ட்டி வந்து போயிட்டு இருக்கு, ஸோ கொஞ்சம் டார்க்கா இருக்கிற இமேஜ். ஸோ இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே என்ன பண்ணோம், எது கண்ட்ரோல் ஜே கொடுக்குறோம், ஒரு இமேஜை டூப்ளிகேட் பண்றதுக்காக கண்ட்ரோல் ஜே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், ஓகேவா. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ, ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரா ஃபில்டர் இந்த டேப் வந்து ஓப்பன் ஆயிடும், ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்போஷரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்க, ஓகே. ஸோ எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணா கான்ட்ராஸ்டை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றீங்க, அதுக்கப்புறமா ஹைலைட்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க, ஷேடோஸ் நான் கம்மி ஜாஸ்தி பண்ணும் போது எந்த வேல்யூ நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கணும், ஓகேவா. ஸோ ஒயிட்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், பிளாக்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வார்ம் டோனா வேணுமா இல்ல ரொம்ப ப்ளூயிஷா வேணும், கொஞ்சம் ப்ளூயிஷா வச்சு, ஓகேவா. சேச்சுரேஷன் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இமேஜ் எப்படி பாப்பட் ஆயிடுச்சு பாருங்க. நான் அப்படியே இது ஒரு ஹாஃப் இமேஜா நான் பண்ணி காட்டுறேன் மாஸ்கிங்ல. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி பிஃபோர் எப்படி இருக்கு ஆஃப்டர் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அந்த டீடைல்டு அந்த டார்க்னஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு இமேஜ்ல கலர் கரெக்ஷன்ஸ் மூலமா எப்படி கொண்டு வந்து
எப்படி வச்சிருக்கோம் பாருங்க. திஸ் இஸ் வாட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஷாப்ல நல்லா கிளாரிட்டியா பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு இமேஜ் தெரியாதனமா எடுத்துட்டோம், அது கிளாரிட்டியா மாத்துறது எப்படி, கலரை மாத்துறது எப்படி, ப்ரொஃபஷனலா மாத்தலாம். ஓகே, ப்ரொஃபஷனலா நம்ம மாத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோட ஒரு போட்டோ நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா, இப்போ நான் இது என் போட்டோ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட போட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணி மற்ற பேக்ரவுண்டை ஃபுல்லா நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்த போறேன். எப்படி மாத்துறது? சிம்பிள். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலெக்ஷன்ல போயிட்டு செலக்ட் சப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட இமேஜ் வந்து செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து நான் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், பேக்ரவுண்ட் ஃபுல்லா வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, பேக்ரவுண்ட் இது மட்டும் செலக்ட் ஆகாம இருக்கு, இதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, இமேஜை கொண்டு வந்து வச்சேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன் அப்படின்னா, செலெக்ஷனை எடுத்துக்கிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு மேல இருக்கு பாத்தீங்களா. ஸோ செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்னோட சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, சப்ஜெக்டை செலக்ட் வந்து பண்ணிக்கும். புரியுதா? 2 பாயிண்ட்ஸ் புரிஞ்சுச்சா? செலக்ட் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட கீபோர்ட்ல ஓகேவா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த ரெண்டுத்துல விரல எடுக்கவே கூடாது. ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, ஐ ஃபார் வாட், ஐஸ்கிரீம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து அப்படியே ரிவர்ஸா மாறிடும். ஏன் மேல செலெக்ஷன் இருக்காது, அந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூ சேச்சுரேஷன். இப்போ நான் நேற்று சொல்லி கொடுத்த பாத்தீங்களா, ஹியூ சேச்சுரேஷன் கலர் சேஞ்ச் பண்றது. ஸோ அது போய் நான் என்ன பண்றேன், சேச்சுரேஷன் ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுறேன். சேச்சுரேஷன் ஃபுல்லா ஆஃப் பண்ண எனக்கு என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுது. ஓகேவா, ஸோ இன்னும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாலிட் கலரும் வைக்கிறேன். ஓகேவா, நல்லா கேளுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் இது ரெண்டுத்தையும் delete பண்ணிடுறேன். ஓகேவா, நான் இந்த இமேஜை delete பண்ணிடுறேன். நல்லா கேளுங்க, நான் கிளாரிட்டியா கேளுங்க. ஸோ இமேஜ் எடுத்துட்டு வந்து நான் போட்டோஷாப்ல ட்ராப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ஓகே. ஸோ செகண்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டூல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து. ஸோ அதுல செலக்ட் பண்ண உடனே மேல இங்க செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு மேல இங்க காட்டும். மவுஸ் கர்சர் பாருங்க, மேல காட்டும். ஸோ செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். நான் கண்ட்ரோல் ஜே எதுக்காக கொடுக்குறேன்னா டூப்ளிகேட். ஓகேவா, ஒரு இமேஜ் டூப்ளிகேட் பண்ணி வச்சாதான் பிஃபோர் ஆஃப்டர் என்னன்னு தெரிய வரும். ஸோ இங்க டூப்ளிகேட் வந்து பண்ணி வச்சிட்டேன். நல்லா பாருங்க, இங்க ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணி வச்சிட்டேன். சரிதா? இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த டூப்ளிகேட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் இந்த தேர்டு 1 2 3 4 டூல்ஸ் செலக்ட் பண்ணி செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ சப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து போட்டோஷாப் இதுல எது சப்ஜெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி ஒரு செலெக்ஷன் மாதிரி கொடுக்கும். செலெக்ஷன் அப்படியே ஒரு எறும்பு மாதிரி போகும், பிளாக் அண்ட் ஒயிட் லைன்ஸ் மாதிரி போகும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு செலெக்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இந்த ஸ்டாண்டையும் வந்து சப்ஜெக்டா வந்து அதை அனலைஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இது மைனஸ் பண்றேன். இங்க மைனஸ் இருக்குல்ல, இது வேண்டாப்பா, இது செலெக்ஷனே கிடையாது, மைனஸ் பண்ணிட்டேன், போயிடுச்சு. எங்க இருக்கு மைனஸ்? மேல இருக்கு. அந்த மைனஸ் செலக்ட் பண்ணி இது மைனஸ் கொடுத்தா மைனஸ் வரும். ஸோ நான் மட்டும் தான் இப்போ செலக்ட் ஆயிருக்கேன். இப்போ நான் இதுல வந்து என்ன பண்ணா, இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு தான் சேஞ்ச் ஆகும். நான் என்ன பண்ணும், என்னோட சப்ஜெக்ட் தவிர்த்து பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் வந்து மாத்த போறேன். ஸோ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. ஓகே, ஸோ இதுல என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆயிடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், செலெக்ஷன்ல போயிட்டு ஹியூ சேச்சுரேஷன்ல போயிட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லா கம்மி பண்ணிடுறேன்.
அப்ப என்ன ஆகுது, ஒரு வில்டேஜ் மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்ல வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா வேணும் அப்படின்ட்டு அதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கீழே இருக்கு பாத்தீங்களா, கர்சரை பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க, இந்த டைமிங் கட்டுறது இதுக்கு மேல பாருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன், சாலிட் கலர்ன்றது நான் கொடுக்குறேன், ஏதாவது பிளாக் கலரை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறமா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், ஓகேவா, கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுக்குறீங்க. சாரி, இப்போ என்ன ஆகுது, பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆயிடுது. கண்ட்ரோல் ஐனா என்ன, இன்வர்ஸ். இப்பதான் சொன்ன பாத்தீங்களா, கண்ட்ரோல் ஐனா இன்வர்ஸ். ஓகே, ஸோ இதோட ஒப்பாசிட்டி, மேல இருக்கிற ஒப்பாசிட்டியை மட்டும் நான் வந்து கம்மி பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா நான் மட்டும் ஹைலைட் ஆகிறேன். ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் வந்து இருக்கு. ஓகேவா, வாய்ஸ் பிரேக் ஆகுதா, எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுதா? நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், கொஞ்சம் பாருங்க. கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் ஆஃப் எடிட்டிங். ஓகேவா, ஹை லெவல் ஆஃப் எடிட்டிங். இதெல்லாம் வந்து நீங்க 1 மந்த்துக்கு அப்புறமா பண்ண வேண்டிய ஒரு டிசைனை நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். யார் யாருக்கெல்லாம் இந்த இப்போ சொல்லி கொடுத்த விஷயமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து அ, ஆ, இ, ஈ அப்படின்னு சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து ஹை லெவல் ஆஃப் எடிட்டிங், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எடிட்டிங். ஓகேவா, இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எடிட்டிங்கே வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா யூ ஆர் வெரி ஷார்ப் இன் கிராஃபிக் டிசைனிங். உங்களால நான் சொல்லி கொடுக்குற எல்லா விஷயமும் உங்களால புரிஞ்சிக்க முடியும். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கே கிடையாது, இதுதான் அட்வான்ஸ் லெவல். இந்த மாஸ்கிங் பண்றது, இன்வெர்ட் பண்றது, இப்போ கலர் கரெக்ஷன்ஸ் பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலான ஒரு விஷயம். இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு இருக்கும் போது கம்பல்சரி ஹை லெவல் ஆஃப் எடிட்டிங் உங்களுக்கு புரியுதா, கம்பல்சரியா உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் ஈஸியா புரிஞ்சிடும். இல்ல சார், நீங்க சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டெப் கூட என்னால புரிஞ்சிக்க முடியல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா நீங்க சொல்லி நான் மறுபடியும் சொல்லி கொடுப்பேன், பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுது, அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டிசைனிங் உங்களுக்கு புரியுதுன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதுதான் டூல் பார், இதுதான் மெனு பார், இதுதான் லேயர் பார், இதுதான் வந்து மூவ் டூல் எதுக்காக, செலக்ஷன் டூல் எதுக்காக அப்படின்ட்டு நான் 1 பை 1 டூல் சொல்லி கொடுக்க இந்த அட்வான்ஸ் லெவல் எடிட்டிங் வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, ஸோ கிளாஸஸ் இப்படிதான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கலர் கரெக்டா என்ன பண்ணேன், இமேஜ் கொண்டு வந்து போட்டேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன். ஓகேவா, என்ன பண்ணேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன். கொடுத்தோடனே உனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப் அவுட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஸ்லைடரை லெஃப்டோ ரைட்டோ நான் என்ன பண்ணேன், எல்லா இமேஜும் கொண்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணேன். ஸோ இதுல எது பெட்டரா இருக்குன்னு பார்த்துட்டு அவன் பண்ணேன். ஸோ இதுவே டெடிக்கேட்டட் கிளாஸ் நான் எடுப்பேன். இந்த கலர் கரெக்ஷன்ஸே வந்து ஹை லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு கலர் தியரிலாம் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாம நம்ம ஸ்டார்டிங்கா இது எடுக்கக்கூடாது. ஆனா இதுவே உங்களுக்கு புரியுது அப்படின்ட்டுனா இதுல இருக்கிற ஃபியூச்சர் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஓகேவா, எப்படிமா இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கா, என்னால வந்து இப்போ சார் சொல்லி கொடுக்குறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எனக்கு புரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கா? கிராஃபிக் டிசைனிங் ஈஸியா கத்துக்கலாம், டிசைனிங்கை ஈஸியா வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் பண்ணி பார்க்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணா 100% நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். அண்டர்ஸ்டுட் சார், அல்ஹம்துலில்லாஹ், எஸ் 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 சார், எஸ் சார், வெரி குட், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸோ அல்லாஹ் ஹவ் given you great knowledge, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா உங்களை வந்து ஈஸியா வந்து இங்க கூட்ட வந்தது வந்து அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாரையும் வந்து காட் வந்து ஈஸியா வந்து கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டான், ஒரு இடத்துல நிப்பாட்ட வச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கான நாலேஜும் உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா வந்து வச்சிருப்பான். ஓகேவா, ஸோ பயப்படாதீங்க. ஸோ ரியாஸ் just a moment. Yeah, yes sir.
அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபுசில் சார். நானும் வேற ஒரு மீட்டிங்ல இருந்தனால என்னால இத ஹோஸ்ட் பண்ண முடியல. ஆனா ஒரு 10 நிமிஷமா உங்களுடைய அந்த ட்ரெய்னிங் பார்த்தேன். அந்த மாஸ்கிங், அந்த லேயர் அதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் இன் பிட்வீன்ல வந்து எனக்கே வந்து அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சது. ஸோ பெஸ்ட் விஷஸ் சார். கங்ராட்ஸ். இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து இன்னும் 7 சீட்ஸ் தான் இருக்கு. நேத்து 13 சீட்ஸ் இருந்தது. ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து வெறும் 7 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து 3 மந்த்ஸ் ஜாயின் பண்றவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேத்து நெறைய பேர் கேட்டீங்க. இந்த 5000 ஃபீஸ் 4500 சொல்லியிருக்கீங்களே சார். இந்த 4500 எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க பண்ணிருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ரொசீஜர் எங்கள்கிட்ட நெறைய இருக்கு. டீமோட நாங்க நெறைய பண்ணணும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆப் ரெடி பண்ணணும். ஸோ அது மாரி நெறைய ஒர்க் இருக்கனால, நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் வந்து ஃபுசைல் சார் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் லிங்க் எல்லாம் குடுத்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ். அது யாரையும் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால வந்து இமிடியேட்டா இந்த ஆஃபர கிளைம் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆலிம்கள் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். குரூப்ல நான் ரெகுலரா உங்கள வந்து பிட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ யாராவது ஆலிம்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, என்ன வந்து பர்சனலா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ திருப்பி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன். நீங்க ஏதாவது கிளாஸ் இந்த 3 மந்த்ஸ்க்கு வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு சார்ன்னா, ஒரு கிளாஸும் ரெக்கார்ட் ஆயிட்டு, அது உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தட் நீங்க இன்னைக்கு சாட்டர்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலனாலும், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஈவினிங்குள்ள நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி சண்டே வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ 3 மந்த்ஸ் முடிஞ்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து ஜாயின் பண்ணவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் ப்ராக்ரஸ். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லிர்றேன். ஸோ அதுவும் இப்போ இந்த ரெக்கார்டிங்ஸ் நேத்து நடந்த ரெக்கார்டிங்ஸ் யாருக்காவது வேணும்னா, நீங்க மறக்காம என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் ரெக்கார்டிங்ஸ் வரும். ஸோ இப்போ சர்டிஃபிகேட் ப்ராக்ரஸ்க்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து நேத்து நெறைய பேர் வந்து அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்து ரிவ்யூஸ் குடுத்திருந்திருப்பீங்க. ஸோ அது குடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு யாரும் இதுவரைக்கும் ரிவ்யூஸ் குடுக்கல சார், ஸ்டார் ரேட்டிங் குடுக்கல அப்படின்றவங்க, அந்த ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்து நீங்க வந்து ஒரு டைப் பண்ணணும். இந்த ட்ரெய்னிங் எப்படி இருக்கு? ஃபுசில் சார் எப்படி எடுக்குறாங்க? ஸோ வந்து சைபாட்ரிக்கு இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ரியா சார் அப்படின்ற மாரி ஒரு சின்ன மெசேஜ் மாரி பண்ணி, நீங்க அப்லோட் பண்ணணும். பண்ணத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். எடுத்துட்டு செகண்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செகண்ட் லிங்க கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய நேம் கேட்பேன். நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அத நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எங்க டேட்டாபேஸ்க்கு ஸ்டோர் ஆயிரும். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இமெயில்லயும் அதாவது மெயில் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வந்து எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல இந்த இது எப்படி சார் பண்றது? எனக்கு நீங்க ஃபாஸ்ட்டா சொல்றனால புரியல அப்படின்னா, மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா என்ன வந்து வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணுங்க. உங்களுக்கு திருப்பி இதே மெசேஜ நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஈஸியா நீங்க அத வந்து ப்ராசஸ் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கனால நான் இன் பிட்வீன்ல நீங்க இன்ட்ரெஸ்ட்டா லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள தெளிவா சொல்லிட்டு போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதனால ஜாயின் பண்ணவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து இதே மாரி ஃப்ரீ ஓரியன்டேஷன் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட இத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் பே பண்ணியிருக்கீங்களோ, அவங்கள வந்து செப்பரேட் குரூப்ல நம்ம ஆட் பண்ணிருவோம். அதுல தான் நம்ம ஃபுசில் சார் இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ரொம்ப டிலே பண்ணாம உங்க நேம என்ரோல் பண்ணி பேமெண்ட் பண்ணிருங்க இன்ஷா அல்லாஹ். தேங்க் யூ ஃபுசில் சார். தேங்க் யூ சோ மச். ஓகே. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட் ஆஃப் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் சாட்டர்டே, சண்டே முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு 500க்கான ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். ஸோ கேன்வா அப்படின்ற ஒரு ஆப் எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ கூகுள்ல போயிட்டு உங்க மொபைல்ல, அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கஷ்டம் இருந்துச்சு, சார் எங்கிட்ட சிஸ்டம் இல்லை அப்படின்ட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஓகே, இன்னைக்கே உங்களால ஒரு 500 ரூபாய் earn பண்றதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். ஓகே, ஸோ 500 எப்படி earn பண்றது அப்படின்ட்டு இந்த 12 மணிக்கு அப்புறமா நீங்க earn பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கேன்வா மொபைல்ல இருந்தா மொபைல்லையும் பண்ணுங்க, சிஸ்டம் இருந்தா சிஸ்டம்லயும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கேன்வாக்குள்ள போயிட்டு அப்புறமா டிசைனிங்ல, ஓகேவா, பிரிண்ட் டிசைன், ஓகேவா, டிசைனிங்ல பிரிண்ட் டிசைன், அதுல பிசினஸ் கார்டு. ஸோ பிசினஸ் கார்டுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு தான் பிசினஸ் கார்டு அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்றீங்க, கிரியேட் பிசினஸ் கார்டு. நல்லா பாருங்க, கிரியேட் பிசினஸ் கார்டு. நீங்க இது கேன்வாக்குள்ள போனாலே நீங்க விசிட்டிங் கார்டு போட்டாலே வந்துடும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. போய் சர்ச்ல கேன்வால போயிட்டு பிசினஸ் கார்டு போட்டாலே வந்துடும். ஓகேவா? ஸோ பிசினஸ் கார்டுன்றது உங்களுக்கு இங்க வந்துருச்சு, லோட் ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. லாகின், உங்ககிட்ட ஏதாவது மெயில் ஐடி இருந்தா அப்படியே லாகின் பண்ணிக்கோங்க, சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பப்போ கேட்காது அது. ஓகேவா? ஸோ விசிட்டிங் கார்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? விசிட்டிங் கார்டை நீங்க எடுத்துட்டு அப்புறமா நீங்க என்ன டைப் ஆஃப் விசிட்டிங் கார்டை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு நம்ம விசிட்டிங் கார்டு கிளாஸ் எடுக்கும் போது டீட்டெயிலா சொல்லுவேன். எப்படி ஒரு விசிட்டிங் கார்டை நம்ம செலக்ட் பண்றது, எப்படி வந்து அதை டிசைன் பண்றது, போட்டோஷாப்ல, இல்லஸ்ட்ரேட்டர்ல எப்படி பண்றது அப்படின்ட்டு. இப்போ நம்ம கேன்வால எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம விசிட்டிங் கார்டு யாருக்கு பண்றோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல இந்த டெம்ப்ளேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். அதுல க்ரோன் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணீங்கன்னா உங்களால வந்து அது பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், பேசிக்கா இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு, அப்ளை போத் பேஜஸ். என்ன பண்ணிட்டேன், அப்ளை போத் பேஜஸ்னா ஃபர்ஸ்ட் பேஜும் வந்துடும், செகண்ட் பேஜும் வந்துடும், 2 பேஜும் வந்து நம்மளுக்கு இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளவுட் ஆல்விஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதான் பண்றேன். எம்டி நம்ம ரியாஸ் இருக்கு, பண்ணலாமா? எம்டி அகமது ரியாஸ் தான் நினைக்கிறேன். அகமது ரியாஸ். ஓகே, சரி நான் போட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு விசிட்டிங் கார்டு நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன பேரு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க போல்ட் ஆக்கணும். ஓகே, ஸோ அது நான் போல்ட் ஆக்கிட்டேன். மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அகமது ரியாஸ் மேனேஜிங் டைரக்டர். அவன் எங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான், இங்கதான் வைக்கணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் எடுத்து மேல வைக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் மேல அவ்வளவு அதிகமா இருக்கு. ஓகேவா? இந்த பார்டரை பத்திலாம் நம்ம கிளாஸ்ல படிக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் நம்ம இதுல போடலாம். ஃபோன் நம்பர் நம்ம இது போடலாம். ஓகே, ஸோ மெயில் ஐடி எல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி www. அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மெயில் ஐடி போட்டுடலாம். saipa@gmail.com அப்படின்னு போட்டுலாம். ஓகேவா? ஸோ www.saipa-ஓட வெப்சைட் இருக்கு இதுல. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், saipa.com அப்படின்னு போட்டுலாம். அட்ரஸ் ராயப்பேட்டா அப்படின்னு போட்டுலாம். ஓகே, ஸோ அலைன்மெண்ட்ன்றது நம்ம இதுல பண்ணணும். ஓகேவா? அலைன்மெண்ட்ன்றது நம்ம இதுல பண்ணணும். ஓகே, ஸோ கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. இந்த ஐகான்ஸ் தான் எப்படி மாத்துறது, இந்த ஐகான்ஸ்லாம் வந்து ஃபில் ஐகான் இருக்கு, இது லைன் ஐகான். நல்லா பாருங்க, ஐகானை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு யூஸ் கன்சிஸ்டன்சியா யூஸ் பண்ணணும். இது லைன் ஐகான், இது பேர் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஐகான். என்ன லைன் மாதிரி இருக்கா, இது லைன் ஐகான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஐகான், ஏன்னா ஃபில் பண்ணிருக்காங்க கலர். இந்த மாதிரி 3 வச்சுக்கிட்டு இந்த ஒண்ணுத்துல செக் பாயிண்ட் வச்சுதான் பாத்தீங்களா, இதுதான் வந்து ஒரு டிசைனிங்ல ஒரு தப்பு. ஓகேவா? ஸோ இதை மாற்றி வேற ஐகானும் நம்ம போடலாம். நம்ம கிளாஸ்ல வரும்போது அது பார்க்கலாம், எந்த வெப்சைட்ல போய் எப்படி ஐகான்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதுல எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ ராயப்பேட்டா சென்னை அப்படின்னு நம்ம போடலாம். ஓகே, 6,14,000 சும்மா போடலாம். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. அகமது ரியாஸ் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு போட்டாச்சு. குரூப் பண்ணி இது கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? பெருசு கூட பண்ணிக்கலாம்.
ஸோ இங்க என்ன பண்றோம், கம்பெனி லோகோ இருக்கு, இங்க வந்து சைப்பா சைப்பா சும்மா போடுறேன் சைப்பா கம்பெனி அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா, கிளாஸஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட நீங்க வாங்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கலர்ஸ் நான் வந்து மாத்துறேன். கலர்ஸ் நான் என்ன பண்றேன், எல்லோ கலரா மாத்துறேன். இங்க வந்து எல்லோ கலரா மாத்துறேன். இந்த கலரையும் வந்து எல்லோ கலரா மாத்துறேன். இதையும் எல்லோ கலரா மாத்துறேன். ஸோ இதுல வந்து எல்லோ கலர் இல்லாம நான் வேற ஒரு கலர் மாத்துறேன். இருங்க. இந்த ப்ளூ கலரா மாத்துறேன். ஓகேவா, ஸோ 1 2 3 4 ஸோ 4மே சேர்த்து இந்த ப்ளூ கலரா மாத்திட்டேன். ஸோ அந்த கலர் தான் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கலர்ஸ் வந்து நான் மாத்திட்டேன். இதுக்கு உள்ள இருக்கிற கலரை நீங்க வந்து மாத்தலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஏதாவது கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அந்த டார்க் கலர்ஸ் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ கிரேடியன் கலர்ஸும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரில்ஸா யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப இது ப்ரொஃபஷனலா இருக்கிற கலர்ஸா நீங்க பார்த்து யூட்டிலைஸ் வந்து பண்ணுங்க. ஓகேவா, ஓகே. ஸோ செகண்ட் பேஜ். ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இதோட லோகோவை எடுத்துட்டு வந்து காப்பி Ctrl+C, நல்லா பாருங்க, Ctrl+C காப்பி பண்ணிட்டு செகண்ட் பேஜ்ல வந்து இதை நம்ம டெலீட் பண்ணிட்டு Ctrl+V. ஸோ Ctrl+V கொடுத்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா டெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒயிட்ல இருக்கு. ஸோ நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கு பாத்தீங்களா இந்த கலர், டெக்ஸ்ட் கலரு. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா பிளாக்கா மாத்திடலாம். ஓகேவா, ஸோ இங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் லேஅவுட்ல saipa.com எஸ் கேப்ஸ்ல வரக்கூடாது, ஸ்மால்ல தான் வரணும். காப்பி பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணி Ctrl+V. ஸோ நம்மளுக்கு விசிட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து விசிட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீட்டா ரொம்ப எலகண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதப்ப நம்ம என்ன பண்றோம், ஷேர் கொடுத்து என்ன பண்றோம், டவுன்லோட். இங்க இருக்கு பாத்தீங்களா, டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைல் வேணும் அப்படின்னு கேட்கும். நம்மளுக்கு என்ன தேவை, JPEG இல்லைன்னா PDF. ஸோ PDF நான் வந்து கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை குவாலிட்டி பிரிண்டபிள் ஃபைலா விசிட்டிங் கார்டுன்றது வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் கிடைச்சிருக்கு. கேன்வா மூலமா ஜஸ்ட் கிளைண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை அதுல அப்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து PDF எப்படி எடுத்து அது இது பிரிண்டர் காமிச்சு அவன் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவான். ஓகேவா, இது நான் மறுபடியும் நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது யாருக்கு புரிஞ்சிச்சு, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது. இப்போ நான் செகண்ட் டைம் சொல்லி கொடுக்குறேன். ஃபார் தோஸ் கன்ஃபியூஷன், ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது யாருக்கெல்லாம் இந்த ஹோல் கான்செப்டும் புரிஞ்சிச்சு. பீர் முகமது, புரிந்தது. ஓகே, எஸ் 1 2 3 4 5 6 கதிர், கலிமுல்லா. ஓகே, 7 பேர் 8 பேருக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இது நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஓகேவா, நல்லா பாருங்க, ஃபுல்லா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, கூகுள் போயிட்டேன். இது நல்லா பாருங்க, இது மொபைல்ல கூட நீங்க பண்ணலாம். கூகுள்ல போயிட்டு கேன்வா அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வெப்சைட் நான் கிளிக் பண்ணேன், கேன்வாக்குள்ள போயிடுச்சு. ஓகேவா, கேன்வாக்குள்ள போனா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இத மாதிரி தான் இருக்கும். ஸோ மேல நான் என்ன பண்றேன், டிசைன்ல பிரிண்ட் டிசைன்ல பிசினஸ் கார்டு, இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் பிசினஸ் கார்டு மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த பிசினஸ் கார்டு வரும்போது நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கிற பிசினஸ் கார்டை வந்து நீங்க பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பிசினஸ் கார்டு கொடுக்குறேன். ஓகேவா, லோட் ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஸோ கிரியேட் பிசினஸ் கார்டு வந்து வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து வேணாம் அப்படின்றோம், வியூவர்ஸ் இந்தியன் கஸ்டமர்ஸ்.
எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணலாம். ஸோ அப்ளை போத் பேஜஸ். நான் என்ன பண்ணிட்டேன், அப்ளை போத் பேஜஸ் கொடுத்தோடனே 2 பேஜும் நம்மளுக்கு இங்க வந்துடும். 1, 2. ஸோ 2 பேஜும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி உசைல் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்றேன், டிசைனர் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே. ஸோ இதுல என்ன பண்றேன், சென்னை அப்படின்னு போடுறேன். ஸோ சும்மா அந்த கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சிசி அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இங்க லோகோ இதே வச்சிடலாம். ஸோ லோகோட கலர்ஸ் எல்லாம் வச்சிடலாம். ஃபோன் நம்பர் நான் வந்து இங்க போடுறேன். ஓகேவா? 9666666666 அப்படின்னு நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் நான் வந்து இங்க போடுறேன். ஸோ ஃபோன் நம்பர் போடும்போதும் ஃபர்ஸ்ட் 3 நம்பர், செகண்ட் 3 நம்பர், தேர்ட் 4 நம்பர். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க போடணும். அப்பதான் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போடுறேன். ஓகேவா? www.musel.com அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் போட்டிருக்கேன், சென்னை மட்டும் போடுறேன். சென்னை அப்படின்னு நான் போடுறேன். ஸோ கலர்ஸ் வந்து இதே கலர்ஸ் ஓகேனா இதே கலர்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நீங்க கலர்ஸ் நீங்க மாத்தணும் அப்படின்னா கூட நீங்க மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் நல்லா இல்லை, ஆரஞ்சு கலர் கொடுக்குறோம். ஸோ பேக்ரவுண்ட்ல லைட் ஆரஞ்சு. ஸோ இதுக்கு வந்து ஆரஞ்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மாற்றணும், எல்லாமே மாற்றணும்னா இதுவும் மாற்றணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லாவே இல்லை கலர். ஸோ ஆல்வேஸ் இஸ் சம்திங் டார்க் கலர். ஓகே. ஒரு மாதிரி பிளாக் கலர், சாலிட் கலராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ பேக்ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கலர் சூஸ் பண்ணி இங்கே வந்துடும் உங்களுக்கு கலர்ஸ். ஓகே. நீங்க யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து இங்கே வந்துடும். சொல்றேன், நீங்க ஏதாவது கலர்ஸை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க இதுலயே மாத்திட்டு அந்த ஃபர்ஸ்ட் இருந்த இந்த சிசி ஸ்டுடியோ இருக்குல்ல, ஸோ இதை காப்பி பண்ணி இங்க என்ன பண்றீங்க போட்டுருக்கீங்க. இன்கேஸ் அவங்க தான் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க கிளைண்ட்னா இது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலே தூக்கிட்டு இங்க டெக்ஸ்ட் புதுசா நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க, டெக்ஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா அமேசிங் போட்டோ அண்ட் வீடியோ, சும்மா ஏதாவது ஒண்ணு கோர்ஸ் கொடுக்குறாங்க, வீடியோ கிராஃபி அண்ட் ப்ராடக்ட் சும்மா நான் போடுறேன். போட்டு என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஏ. ஓகேவா? கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். அப்படியே ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கீழே தான் மாறிடும். ஓகேவா? அப்படியே என்ன பண்றீங்க, மூவ் பண்ணி இங்க கீழே எடுத்துருங்க. எங்க வெப்சைட் மாத்திடுறீங்க, என்ன மாத்திடுறீங்க வெப்சைட்டு, உசைல்.com அப்படின்னு நீங்க போட்டுருக்கீங்க. போட்டு நீங்க என்ன பண்றீங்க, கலர்ஸ் எல்லாம் மாத்திட்டு அப்டேட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், 2 பேஜும் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை நீங்க ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்றீங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஷேர் அப்படின்னு கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க, ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறீங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா என்ன எப்படியா வேணும், இப்போ நான் ஜேபேக்கா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஜேபேக்கா எடுத்து டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தோன்னே மோர் ஓவர் பிடிஎஃப் எடுங்க, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். ஸோ வந்துருச்சு. So this is my first image, JPEG. Second,
ஸோ 2 இதுவும் வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் போடுறது எப்படி, ஒரு விசிட்டிங் கார்டில் என்னென்ன பார்க்கணும், எப்படி மார்ஜின் வைக்கணும், எப்படி ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், செரிஃப்னா என்ன, சான் செரிஃப்னா என்ன, ஒரு கலர் தியரினா என்ன, இது மூலமா டிசைன் பண்ணும்போது ப்ரொஃபஷனலா இருக்கும். எப்படி இந்த ஷேப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க போட்டோஷாப்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, ஓகேமா, புரிஞ்சுதா? ஸோ நான் ஒரே டிசைன் இப்போ 2 டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். கேன்வா போறீங்க, பிரிண்டிங்ல போறீங்க, பிசினஸ் கார்டு கொடுக்குறீங்க, ஸ்டார்ட் அப் பிசினஸ் கார்டு கொடுக்குறீங்க. அதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் வருது. ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டபிளா ஃபார்மெட்ல வந்துடும். நீங்க அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல போடுறீங்க. ஸோ போட்ட அப்புறமா என்ன பண்றீங்க, ஷேர் கொடுக்குறீங்க, டவுன்லோட் கொடுக்குறீங்க, பிடிஎஃப் கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஜேபேக்கா கொடுக்குறீங்க. ஜேபேக்னா என்ன, இமேஜ் தான் ஜேபேக் அப்படின்றாங்க. அவ்வளவுதான், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணா முடிஞ்சிடும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸ்க்கு இன்னைக்கு we have learned how to create a visiting card. இப்போ இந்த விசிட்டிங் கார்டை நீங்க தெரிஞ்சுட்டீங்களா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்க போயிட்டு இந்த கேன்வா ஆப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா போய் பார்த்துட்டு எப்படி பண்ணாரு, நம்மளால பண்ண முடியுமா பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ஷேர் போட்டாரு, அந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ண அசைன்மெண்ட். அப்பதான் மத்தவங்க பார்த்து ஓகே இவங்க பண்றாங்க, இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு விசிட்டிங் கார்டு அட் 199 மட்டும் போடுங்க. காஸ்டிங் எவ்வளோ, 200 ரூபாய். 200 ரூபான்னு கொடுக்குறது 199, டிசைனிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டிங் வச்சுக்கிட்டு அட் 199 ஒன்லி அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணி கொடுங்க ஃபார் ஸ்டார்ட் அப் பிசினஸ், அதெல்லாம் போடணும். ஒரு விசிட்டிங் கார்டு இஃப் யூ ஆர் ஸ்டார்ட் அப் யூ நீட் அ பிசினஸ் கார்டு, இஃப் யூ ஆர் ஸ்டார்ட் அப் யூ நீட் அ விசிட்டிங் கார்டு டு ப்ரொமோட், அந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ்ல உங்களோட விசிட்டிங் கார்டு பண்ண அந்த டிசைனை நீங்க அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா அதை பார்த்து யாராவது வந்தீங்கன்னா 200 200 200 200 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல நல்ல ப்ரொஃபஷனலா பண்றீங்க, நல்ல கம்பெனி நல்லா அவங்க ரன் பண்றாங்க, 500 வாங்க. 500 அப்படின்னு கொடுத்து 10 பேருக்கு நீங்க பண்ணி கொடுத்தாலும் இந்த கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த ஓப்பனிங் செஷன்லயே நீங்க போட்ட காசை நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? எஸ், யூ கேன் டூ திஸ் இன் கேன்வா ஆன் மொபைல்லயே பண்ணலாம். நான் இப்போ சொல்லி கொடுத்தது யாருக்காகனா, மொபைல்லயே பண்ணி இதுல ஏர்ன் பண்ணி கோர்ஸ் ஃபீஸை எடுத்துட்டு ஜாயின் பண்ண முடியும்னா உங்களுக்கு அந்த சேலஞ்சு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு விசிட்டிங் கார்டு தேவை. அந்த விசிட்டிங் கார்டு யாருக்கு தேவையோ நீங்க அதை போய் அப்ரோச் பண்ணணும். ஒரு கடையா ஏறி இறங்கணும், உங்களுக்கு விசிட்டிங் கார்டு தேவையா, உங்களுக்கு விசிட்டிங் கார்டு தேவையா அப்படின்னு கேட்டு எவ்வளவு டிசைன் நீங்க சார் டிசைன் நீங்க 250 வாங்குறேன், 150 வாங்குறேன், 200, ஆனா 150 கீழே வாங்காதீங்க. ஓகேவா? 199, ஓகேவா, 299 அப்படின்ட்டு வாங்குங்க. நிறைய பேர் ஆன்லைன்லயே பண்றதுனால பிசினஸ் எல்லாம் பண்ணுங்க. இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா பிசினஸ் ஐடியாஸ் நான் ஃபியூச்சர்ல கொடுப்பேன். அது மாதிரி டிசைன் பண்ணி நீங்க ஃபியூச்சர்ல ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? நெக்ஸ்ட் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டவுட் செஷன் மட்டும் நான் வைக்கிறேன். பேசுறவங்க பேசலாம். வெரி குட். எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்துடுவீங்களா? எல்லாரையும் எதிர்பார்க்கலாமா? சாட்டர்டே வருவீங்களா? ஹவு டு கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ வியா கேன்வா. ஸோ கேன்வாலே போர்ட்ஃபோலியோ நம்ம பண்ணலாம். ஓகேவா? பிசினஸ் ப்ரெசன்டேஷன்ல போயிட்டு நீங்க பண்ணலாம் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது. இல்லை நீங்க ஒரு ரெஸ்யூம் பண்றீங்கன்னா கூட அதுல இருக்க ஆப்ஷன்ஸ் அதே இருக்கு, நீங்க போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இப்பதான் நெக்ஸ்ட் வீக் வாங்க, நம்ம லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம், சாஃப்ட்வேர்ஸ் கொடுப்போம், நிறைய வெப்சைட்ஸோட ஐடியாஸ் கொடுப்போம், ஒரு கிராஃபிக் டிசைனர்ஸ் என்னென்ன பார்க்குறாங்க, இது என்னென்ன தப்பு இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேவா? ஸோ பி கனெக்ட் டுமாரோ, சாரி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே மார்னிங் 10 AM ஷார்ப்பா வந்துடுங்க.
9:50 ஆனாலே கிளாஸ் வந்துடுங்க. ஓகேவா? சரி, எஸ், நீங்க ஏதோ சொல்லணுமா? ஓகே, அவர் சொல்லிட்டாரு. ஓகேமா, வி கேன் வைண்ட் அப் த செஷன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, பிகாஸ் உங்களோட சண்டேவை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இன்னைக்கு ஒரு டாபிக் இவ்வளவுதான், ஓவர் ஆயிடுச்சு. ஒரு டவுட்ஸ் இருந்தா நம்ம டவுட்ஸ் முடிச்சிடலாம். அன்மியூட் ப்ளீஸ் அப்படின்றீங்க, அன்மியூட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டேமா, பேசுங்க. சார் நீங்கள் இந்த ஒரு ஃப்ரேஸை வந்து நீங்கள் இது செலக்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு ஒரு ஃபார்மேட் சொன்னீங்கல்ல, அது வந்து அந்த பாக்ஸில் இருக்கும்போது தான் அந்த இது பண்ண முடியுமா, இல்லை ஒரு நார்மல் ஒரு டெக்ஸ்ட் இருந்தாலே அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த நீங்கள் ஷார்ட்கட் சொன்ன அந்த கீன்னு ப்ரெஸ் பண்ணாக்கா நார்மலாக செலக்ட் ஆல் வந்துடுமாங்க? நீங்க டபுள் கிளிக் பண்ண மொபைல்ல பண்ணீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செலக்ட் ஆயிடும். இல்லை இல்லை, நான் இப்போ கேட்குறது இப்போ ஒரு பிசியில் இல்லை லேப்டாப்லேயே பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அந்த ஒரு இது கேட்குறேன் சார். அதுல நீங்க பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுங்க. ஓகே கண்ட்ரோல் ஓகே ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஓகே. இந்த இந்த இது இந்த ஃபார்மேட் PowerPoint, Excel, Photoshop, Illustrator, InDesign, and select all. Control C, copy. Control V, paste. ஓகே 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 சார், தேங்க்யூ சார். ஓகேமா. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நீங்க இல்ல சார் நான் 1 month, இப்ப யாராவது வந்து யோசிப்பீங்க சார், இல்ல ஒரு ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இவ்வளவு போச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 1 month ஜாயின் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த 1 monthக்கு அப்புறமா ஓகே சார் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க. டோன்ட் லெட் கிளாஸ் கோ. ஒன்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா திருப்பியும் வராது. இதோட நீங்க 3 மாசத்துக்கு அப்புறமா தான் வரும். ஓகேவா? பட் டெஃபினட்டா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, லேர்ன் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இதுல வந்துடுங்க. ஓகேவா? ஏன்னா இப்ப நான் எடுக்கிற கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும், கன்ஃபார்மா புரியாம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஈஸியா எலகண்டா எடுப்பேன். ஓகேவா? உங்களுக்கு எது வந்து ஸ்டார்டிங்ல தேவையோ அதான் நான் எடுப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஹைடெக்கான ஒரு ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிற ஒரு எடிட்டிங் எடுத்து நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியுதான்னு நான் செக் பண்ணேன். அதாவது நான் அது எடுக்கக்கூடாது அந்த கான்செப்ட் ஸ்டார்டிங்ல, பட் எடுத்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்ணேன். அந்த கலர் கரெக்ஷன் பண்றது, அப்புறமா வந்து ஸ்மார்க்கிங் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்றாரு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தா இன்வர்ஸ் ஆகுது, அதாவது பேக்ரவுண்ட் போய் செலக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு சேச்சுரேஷனை கொடுத்து சேச்சுரேஷனை கம்மி பண்ணா பேக்ரவுண்ட் கம்மியாகுது அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல அட்வான்ஸா இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே. யா, இப்போ நெக்ஸ்ட் நீங்க கிளாஸ்ல வந்துட்டீங்கன்னா நீங்க குரூப்ல நீங்க எந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு கிளியர் கேட்டாலும் டவுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ சார் இப்போ யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. அது நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்பார் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் பிசினஸ் எப்படி செய்யணும், கிராஃபிக் டிசைன் எப்படி பண்ணணும், போட்டோகிராஃபி எப்படி பண்ணணும், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்ன, சாஃப்ட்வேர் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ அவுட் ஆஃப் டாபிக் என்ன அப்படின்னா இப்போ கிளைண்ட்டுக்கு எவ்வளவு சார் ரேட் வைக்கிறது, இந்த கிளைண்ட் வந்திருக்காங்க, இது இந்த கிளைண்ட்டு நம்ம எப்படி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? என்கிட்ட சிஸ்டம் இல்ல, நீங்க இந்த சிஸ்டம் வாங்குறதுக்கான ஐடியா கொடுங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணுங்க, எனக்கு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வேணும். அவுட் ஆஃப் சிலபஸ் இது எல்லாமே கிராஃபிக் டிசைன் தவிர்த்து அவுட் ஆஃப் சிலபஸ். சிஸ்டம் வாங்குறது, பிசினஸ் ஐடியாஸ் கேட்கறது, இந்த லைட்டிங், இந்த கேமராக்கு லைட்டிங்லாம் என்ன மாதிரி லைட்டிங்ஸ் வச்சு ப்ராடக்ட் போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். கேளுங்க, நான் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? So thank you so much மா. We'll see you on the next weekend class, Saturday. ஓகேவா? டெஃபினட்டா எல்லாரும் வந்துருங்க நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்ல 10 மணிக்கு.
we will install the software on the first class, then we will go to work. Okay, hope you have enjoyed the session. Just a moment, Riya sir need to speak. Wait பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபுசில் சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது யாரு அப்படின்றத டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ பே பண்ணிட்டு எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேம் வித் இனிஷியலோட, ஏன்னா அதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாம இந்த 2 டேஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராசஸை நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் பத்தி இன்னும் ஐடியாஸ் வேணும், புரியல சார் அப்படி கிளாரிஃபிகேஷன் வேணும்னா எனக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து 7 சீட்ஸ் தான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதுல வந்து 2 பேர் இப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இன்னும் 5 சீட்ஸ் இருக்கு. ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இமிடியேட்டா பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் போன பேட்ச்ல கேட்டாங்க, ஏன் சார் வந்து க்ளோஸ் சொல்லிட்டீங்க, எங்களால ஜாயின் பண்ண முடியலையே, பேட்ச் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ ரீசன் என்னன்னா, எங்களால வந்து ஒரு 100 பேருக்கும் சொல்லி தர முடியும். ஓகேங்களா? பட் அது எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. அட்லாஸ்ட் எங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட்டா இருந்தாலுமே அது எங்க இன்டென்ஷன் கிடையாது. இப்போ ஃபுசேல் சார் சொல்லி தர்றாரு அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்குமே வந்து போய் சேரணும். அது மூலமா இப்ப எப்படி நான் முன்னாடி ஒரு 8th படிச்ச ஒரு இமாம், ஒரு ஆலிம் வந்து எப்படி இப்போ சம்பாதிக்கிறாரோ எங்களுக்கு அது போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாமே நல்லா படிச்சவங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தேன் நானு எல்லாரும் நிறைய வந்து டவுட் கேட்குறீங்க. ஸோ அதனால நீங்க படிச்சீங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பெரிய லெவல்ல நம்ம வந்து எக்ஸலன்ட் காட்டலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் டாஸ்க் கொடுத்து அதை நாங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெறும் லிமிடெட் மெம்பர்ஸ் தான் நாங்க வந்து பேட்ச்ல எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நான் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இத்தனை சீட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க கேட்டீங்கனாலும் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து யாருமே டிலே பண்ணிட வேண்டாம். ஸோ இமீடியட்டா ஜாயின் பண்ணிருங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் ப்ராக்ரஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் மல்டிபிள் மீட்டிங்கில் இருப்பனால கால்ஸ் கொஞ்சம் என்னால் எடுக்கிறது கஷ்டம். ஸோ வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபோன் கைமாக தான் இருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது இதுன்னா கேளுங்க. இல்லை இப்போ சில ஆலிம் இருக்காங்க சார், எனக்கு வந்து 1 மந்த்து பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காமன் நம்ம வேற யாராவது சார் எனக்கு ஃபோட்டோஷாப் மட்டும் வேணும்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அட் லாஸ்ட் வந்து 1 மாசம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி செகண்ட் மந்த் நீங்க ஜாயின் பண்றப்போ அப்போ உங்களுக்கு அந்த 4500 தான் ஆஃபர் இருக்குமா அப்படின்றது அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல நம்ம சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால முன்னாடியே ஜாயின் பண்றதுன்றதும் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஏன்னா வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயம் புரியாம இருக்கு. அதுலயும் நம்ம சொல்யூஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றப்போ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு நாலேஜ் தான். இந்த மாதிரி கீயை ப்ரெஸ் பண்ணோம், இது லேயர் பண்ணோம், இது மாஸ்கிங் பண்ணோம், பென் டூலு, இது மூவ் டூல் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வீடியோஸும் கொடுத்து 2 இயர்ஸ் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு வீடியோஸை நீங்க தாராளமா ஒரு 3 வாட்டி பார்த்தாலுமே கூட அதுல ஈஸியா நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபுசல் சார் 2 வாட்டி சொல்லி கொடுத்தாரு. ஓகேங்களா? அந்த டார்க்கா இருக்கிறத வந்து லைட்டா அந்த கொஞ்சம் லைட்டரா மாத்துறது. ஓகேங்களா? அது 2 வாட்டி சொன்னப்பவே ஈவன் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான். எனக்கே அந்த டிசைனிங் புரியுது அப்படின்றப்போ அது ரொம்ப ஈஸியா எல்லாருமே அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்கா தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால யாரு இப்போ ஜாயின் பண்றீங்களோ இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ ஜஸாக்கல்லா ஹைர். இந்த 2 டேஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ உங்களால வந்து இந்த 2 டேஸ்க்கு எங்களால எவ்வளோ இது கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுசேல் சார் வந்து அவருடைய இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆனவர், அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றேன் நான். சாரி ஃபுசேல் சார் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் மூலமா வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அவரும் நானுமே ஒரு ப்ரோக்ராம்ல வந்து சீஃப் கெஸ்டா போனோம். அப்போ வந்து அவரு என்னுடைய ட்ரெயினர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் யாருமே கிளாப் பண்ணவே இல்லை. நான் பேசினதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் ஃபுல்லா நல்ல கிளாப் அல்ஹம்துலில்லாஹ்.
அதுல அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அவர் கிளாரிஃபை பண்ணாம இது பண்றாரு, ஸ்கிப் பண்றாரு. ஸோ அப்பதான் புரிஞ்சது இந்த காம்படிஷன் வேர்ல்டுல என்னோட ஃபீல்டு சார்ந்தே ஒருத்தருக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் யோசிக்கிறாரு அப்படின்றப்போ ஃபீல்ட்லயும் இருக்கிறாரு, அஸ் ஏ ட்ரெயினராகவும் இருக்காரு அப்படி ஃபுசேல் சார்னா. ஸோ இவ்வளோ விஷயம் பொறுமையா சொல்லி தரது அது ரொம்ப வந்து எப்படி சொல்றது தெரியல. ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேறுபாடு பார்க்காம, ஐயோ கத்துக்கிட்டு அவரு பிசினஸ் இதாயிருமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அந்த மாதிரி யோசிக்காம ஃபுல்லா சொல்லி தர்றாருன்னா நம்ம எல்லாரும் அவருக்காக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா ஃபுசைல் சார். ஸோ இந்த மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது வந்து ஜாயின் பண்ணோன்னா இமீடியட்டா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டைம் வந்து டிலே பண்ணிட வேண்டாம். ஏன்னா அடுத்து வரக்கூடியதெல்லாம் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு போகிற டைமு. ஸோ அதில் வந்து உங்கள் வெக்கேஷன் வந்து 5 நாள் செலவு பண்ணுங்க. 2 நாள் நான் 2 நாள் சேர்த்து 4 மணி நேரம் தான் எங்கள் சைப்பாவுக்காக கொடுத்துருங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அட்டென்ட் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ அடுத்த 3 மாதமும் இதே மாதிரி 2 நாள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண மாதிரி 3 மாதமும் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். Thank you students. Next week Saturday classes நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, thank you.